ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம், அதுல குறிப்பா தக்ஷ யஜ்ஞம் அப்படின்னு வரக்கூடிய தலைப்புல நாம பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய கதாமிர்தம் அப்படின்ற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் எனது மனமான வரவேற்புகள், வந்தனங்கள், நமஸ்காரங்கள். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் நம்ம வாழ்க்கையில நான் பல தடவை சொல்லியிருக்கோம், இந்த நிகழ்ச்சியிலையும் சரி நிறைய மக்களுக்கும் எடுத்து சொல்லியிருக்கோம். எப்படி ஸ்ரீமத் பாகவதம் ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக மாறணும் அப்படின்ற விஷயத்த நாம பல முறை படித்து சொல்லியிருக்கோம். அதை மறுபடியும் சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. நீங்க எல்லாரும் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி கேட்கும் ஆவலுடன் வந்திருக்கீங்க இல்லையா, அதுவே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி பேசணும் அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி கேட்கணும் அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி ஸ்மரணம் செய்யணும் அப்படின்னாலே அதற்கு பகவானினுடைய கருணை தேவை. இந்த உலகத்துல பகவானுடைய கருணை இல்லாம எதையுமே பண்ண முடியாது. சாஸ்திரத்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு புல்லு அசையணும் அப்படின்னா கூட பகவானினுடைய இது இல்லாம, கட்டளை இல்லாமல் அது நகராது. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறு துரும்பு கூட நகராத விஷயத்த நாம இன்னைக்கு இந்த ஸ்ரீமத் பாகவத நிகழ்ச்சி நடத்தணும், ஸ்ரீ பகவானை பற்றிய சில விஷயங்களை பேசணும், பகவானை பற்றிய சில ஸ்மரணங்களை செய்யணும். அதை நீங்க எல்லாரும் கேட்கிறதுக்கு ஆர்வமா வந்திருக்கிறது நாம எல்லாரும் பாக்கியவான்கள் தான். சோ அதை நாம முழுமையா பயன்படுத்திட்டு நம்மளது வாழ்க்கையில எப்படி ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு அங்கமாக மாத்தணும் அப்படின்ற விஷயத்த நாம என்னைக்குமே மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒவ்வொரு நாடும் நம்ம பண்ற மாதிரி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பகவான் வாசுதேவருக்கு நமது வந்தனைகளை தெரிவிச்சுட்டு ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எல்லா வந்தனைகளும் பகவான் வாசுதேவருக்கே உரித்தாகட்டும். பகவான் வாசுதேவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி வசுதேவர் மற்றும் தேவகியினுடைய புதல்வராக வந்தார். அவர் எதற்காக வந்தார்னா, நமக்கு எல்லாருக்காக வந்தார். நமக்கு எல்லாத்துக்கும் அவருடைய லீலைகளை பற்றி, அவருடைய விஷயங்களை பற்றி, அவருடைய குணாதிசயங்களை பற்றி, அவருடைய பெயரை பற்றி, புகழை பற்றி, இது எல்லாத்தை பற்றியும் நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும், நம்ம எல்லாரையும் கவரணும். ஆகர்ஷன் ஆச்சு. அவர் கிருஷ்ணன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆகர்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம எல்லாரையும் கவரணும், நம்ம எல்லாரையும் மறுபடியும் அவருடைய வாசஸ்தலத்துக்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துடன் வந்தார் அவர். அதைத்தான் நம்ம பண்ணி கொண்டிருக்கோம். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதம் நிகழ்ச்சி மூலியமா அவருடைய விஷயங்கள், அவருடைய லீலைகள், அவருடைய பக்தருடைய லீலைகள், இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கோம். அதனுடைய ஒரு அங்கம் தான் இந்த தக்ஷ யஜ்ஞம் அப்படின்ற தலைப்பு. ரொம்ப நாள் நடந்து கொண்டிருக்கு. நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் வேடிக்கையா சொன்னார், வரலாற்றிலே ரொம்ப ரொம்ப நாளா நடந்து கொண்டிருக்கிற யஜ்ஞம் இதுதான் அப்படின்னார். அந்த மாதிரி இந்த தக்ஷ யஜ்ஞம்ன்றது பல மாதங்களா நடந்து கொண்டிருக்கு. நீங்களும் ஆர்வம் குறையாமல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஏன்னா பகவானினுடைய விஷயத்தை கேட்பதற்கு ஆர்வம் என்னைக்குமே இருக்கணும். சதா அப்படின்னு வந்திருக்கு. பாகவத் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கீர்த்தனைய சதாகரி. அதே மாதிரி நித்தியம் பாகவத சேவையா, எப்பொழுதும் பாகவத்தை பற்றி நினைக்கணும், சேவைகள் பண்ணணும், அதை நாம் ஸ்மரணம் செய்து கொண்டிருக்கணும். சோ இது தக்ஷ யஜ்ஞம் தலைப்பு மூலியமா உங்க எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நாம நிகழ்ச்சிக்குள்ள இப்ப போகலாம். நாம போன நிகழ்ச்சியில என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு குறிப்போட ஆரம்பிச்சுட்டு, இந்த வாரம் நாம இந்த 4வது ஸ்கந்தம், ஸ்ரீமத் பாகவதம்ன்றது ஒரு மிகப்பெரிய கடல். 12 காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆச்சாரியர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதை 12 காண்டங்களாக பிரிச்சிருக்காங்க. ஸ்கந்தங்கள்னு சொல்லலாம். சோ ஒவ்வொரு ஸ்கந்தத்திலும் சில குறிப்புரைகள் வருது. அதே மாதிரி நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தக்ஷ யஜ்ஞம் அப்படின்ற தலைப்பு 4வது ஸ்கந்தத்துல வருது. 4வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்திலிருந்து 7வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு 6 அத்தியாயங்கள் இருக்கு இதை பத்தி. வைஷ்ணவர்னா யாரு, எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. வைஷ்ணவர்னா யாரு, சிவபெருமானினுடைய மிக உயர்ந்த குணம் என்ன, நாம எப்படி வைஷ்ணவராக வாழ முடியும், வைஷ்ணவருடைய குணாதிசயங்கள் என்ன, இது எல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஏன்னா சிறந்த மகாஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்துதான் நாம என்ன பண்ண முடியும், எப்படி நமது வாழ்க்கையை நடத்த முடியும்ன்றதை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அவர் மகாஜன ஏன கதாச பந்தாக அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது. மகாஜனங்கள் நமக்காக ஒரு பாதையில நடந்து காமிச்சிருக்காங்க. இதான் பாதை, இதுதான் பகவானை அடையக்கூடியதற்கான வழி, இதுதான் பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு சென்று அவருக்கு சேவை செய்வதற்கான வழி அப்படின்ற விஷயத்த யார் எடுத்துரைக்க முடியும்? நீங்களும் நானும் உட்கார்ந்து விவாதம் செய்ய முடியாது, யோசனை செய்ய முடியாது, மனக்கற்பனை செய்ய முடியாது.
மகாஜனங்கள் வந்து நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப சிவபெருமானினுடைய வாழ்க்கையின் மூலியமா நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்படி பகவானை அடையிறது, எப்படி பகவானை ஸ்மரணம் செய்வது, எப்படி நாம வந்து தீரனாக வாழ்வது, இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா? சோ போன நிகழ்ச்சியில என்ன பார்த்தோம் அப்படின்னா, 4வது ஸ்கந்தத்தினுடைய 6வது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? 4வது ஸ்கந்தத்தினுடைய 7வது அத்தியாயத்தை பார்க்க போறோம். இப்ப போன வாரம் பார்த்தது அந்த 6வது அத்தியாயத்தினுடைய கடைசி போது என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ஞாபகார்த்தம் எல்லாருக்கும் புதுசா வந்தவங்களுக்கும் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். சோ அப்ப என்ன நடந்தது அப்படின்னா, சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்பதற்காக எல்லா தேவர்களும் பிரம்மாவை அழைத்துக் கொண்டு வராங்க. எங்க வராங்க? கைலாசத்துக்கு வராங்க. உண்மையான கைலாசத்துக்கு, போலியான கைலாசம் இல்ல, உண்மையான கைலாசத்துக்கு. இப்ப உண்மையான கைலாசத்துக்கு வந்து சிவபெருமானை சந்திக்கிறாங்க. முதல்ல பார்த்தாச்சு அவர் எங்க உட்கார்ந்து இருக்காருன்ற விஷயம் முதல்ல ஆரம்பிக்கிறோம். நம்ம போன வாரம் பார்த்தோம். அவர் வந்து ஞானிகள், யோகிகள், சிறந்த தவங்கள் செய்யக்கூடிய நபர்களை சுற்றி அவன் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தின் கீழ் அவர் என்ன பண்றாரு? தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். யோக பயிற்சி முறையில ஈடுபட்டு கொண்டிருக்கார். சமாதி நிலையில இருக்கார் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அப்ப அவன் பார்த்த முதல் விஷயம் என்ன அப்படின்றத போன வாரம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அவருடைய இவ்வளவு கோபமாக அவர் செய்த செயல்களுக்கும் இப்ப அவர் இருக்கக்கூடிய நிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்படி அவ்வளவு கோபப்பட்ட நபர் இப்படி சாந்தமாக இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் அவங்க எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்குது. அது போன வாரம் பார்த்தோம். அப்புறம் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, மிகச்சிறந்த ஒரு பௌதிகவாதிகள் மாதிரி குபேரர் உட்கார்ந்து இருக்கார். குபேரர் வந்து மிகச்சிறந்த சிவபக்தர். இந்த எல்லா தேவர்களுடைய என்ன சொல்ற ட்ரெஷரர்னு சொல்லுவோம் இல்லையா, பொருளாளர் நம்ம இங்க சொல்றோம். அவங்களுடைய பொருளாளர் அவர்தான். எல்லா விதமான லட்சுமி கடாட்சம்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான சொத்துக்கள், எல்லா விதமான செல்வங்களுக்கும் அவர்தான் அதிபதி. அவர்தான் வந்து மெய்காப்பாளர்னு சொல்லலாம். அவர் அங்க அமர்ந்திருக்கார். ஆனா இந்த நபர் எப்படி உட்கார்ந்திருக்காருன்னா, இவரிடம் எடுத்து கேட்பதற்காக குபேரர் அங்க உட்கார்ந்திருக்கார். நாரத முனிவர் உட்கார்ந்திருக்கார். இவங்க எல்லாரும் எதற்காக அமர்ந்திருக்காங்க? எல்லாரும் சிவபெருமானிடம் இருந்து எப்படி வாழ்வது, எப்படி நடந்து கொள்வது, எப்படி நாம் பகவானை அடைவதுன்ற விஷயத்த கேட்பதற்கு ஆர்வமா இருக்காங்க. அவர் நினைத்திருந்தா இவருக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கலாம். துணி கூட போடாம அவர் ஸ்மசானம் பக்கத்துல ஒரு ஆலமரத்து பக்கத்துல உட்கார்ந்திருக்கார் சிவபெருமான். அதுதான் அவருடைய குணாதிசயம். என்ன அப்படின்னா, அவருக்கு கையில் எட்டியவாறு எல்லா விதமான பொருளாதாரம், எல்லா விதமான பௌதிக வஸ்துக்களும் இருக்கு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? தீரனா இருக்காரு. எனக்கு அது தேவையில்லை, பக்திக்கு அது ஏதுவாக இல்லை, பகவானை சிந்திப்பதற்கு அது ஏதுவாக இல்லை, பகவானுடைய தியானத்திற்கு அது ஒத்து போகாது அப்படின்ற விஷயத்துக்காக என்ன பண்றார்? இது எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு எப்படி ஒரு யோகியானவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒரு பக்தன்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கார் அப்படின்னு நம்மளுடைய ஆச்சாரர்கள் எல்லாம் சொல்றாங்க. உண்மை இதுதானே? எப்படிப்பட்ட நமக்கு எல்லா செல்வங்களும் கைக்கு எட்டிய தூரம் இருக்கு. அதை எடுத்து அனுபவிக்கிறதுக்கு யாருக்கு எண்ணம் வராது? எல்லாருக்கும் தான் வரும். உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். ஆனால் அவர் என்ன பண்றார்? அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை என்ன? பகவானினுடைய சதா நினைப்பு, சதா விஷ்ணு ஸ்மரணம். அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு அமர்ந்திருக்கார் அவர் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சிவபெருமான் வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான சிந்தனைகளையும் அவர் தான் நெறிமுறைப்படுத்துகின்றார் விஷயத்தையும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரளவில் இருக்கக்கூடிய ஆன்மீக இயக்கங்கள் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி. ஆன்மீகம்ன்றது இன்னைக்கு நல்லா விற்கக்கூடிய ஒரு வஸ்துவாக மாறிடுச்சு இல்லையா? எப்படி மக்களை திசை திருப்புவது, எப்படி மக்களுக்கு நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் ஒரு காட் மேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, நான் மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அல்லது சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஃபேஷன் மாதிரி அமைந்து விட்டது இன்னைக்கு. அதை என்ன பண்றாங்க எல்லாரும்? இது ஒரு தத்துவம், அது ஒரு தத்துவம், இதுக்கு ஒரு தலைவர், அதுக்கு ஒரு தலைவர், எப்படி சிரிக்கணும்ன்றதுக்கு ஒரு தலைவர், எப்படி வந்து சாப்பிடணும்ன்றதுக்கு ஒரு தலைவர், இதெல்லாம் வந்து எப்படி வாழணும், மிருகங்கள் எப்படி மிருகங்களாக இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இவங்க எல்லாரும் வந்து உதாரணங்கள். உண்மை அதுதானே? மிருகங்கள் எப்படி மிருகங்களாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இவங்கள்ட்ட உதாரணம் கேட்கணுமா? நம்ம மிருகங்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி மனிதனாக வாழ வேண்டும்ன்றதுக்கு நாம எதை பெறட்டணும்? ஸ்ரீமத் பாகவதத்தை பெறட்டணும். நாம இன்னைக்கு என்ன துரதிருஷ்டமா போச்சு, மனிதனாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா எப்படி மிருகமாக வாழணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் துரதிருஷ்டம். அப்ப நாம என்ன பண்ணணும்? பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த குரு சீடர் பரம்பரையில் வரக்கூடியவர்களை பிடிக்கணும். 4 சம்பிரதாயங்கள் இருக்கு, நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஸ்ரீ சம்பிரதாயம், மத்வ சம்பிரதாயம்னு சொல்லக்கூடிய பிரம்ம சம்பிரதாயம்,
ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயங்கள் தான் அங்கீகரிக்கப்பட்டவைன்னு பத்ம புராணம் சொல்லுது. அப்ப நாம சிவ சம்பிரதாயத்துல வரக்கூடிய ருத்ர சம்பிரதாயம் வருது. அதையும் நம்ம பார்த்தோம், போன வாரம் பார்த்தோம். அது ருத்ர சம்பிரதாயம்ன்றது என்ன, எப்படி பகவான் சிவனுடைய அடிச்சுவடுல போனோம் அப்படின்னா பகவானை அடைவது ரொம்ப எளிமை அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம் போன வாரம். அப்புறம் அந்த நிகழ்ச்சி நடக்குது. எப்படின்னா சிவபெருமான் வந்து பிரம்மதேவரை பார்த்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னா உடனே எழுந்து அவருக்கு நமஸ்காரங்களை தெரிவிக்கின்றார். இங்க அந்த ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. எப்படி வாமன தேவர் அங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இவரை பார்த்த உடனே கஷ்யப முனிவரை பார்த்த உடனே எப்படி வணங்கினாரோ அந்த மாதிரி இங்க என்ன பண்றாரு அப்படின்னா சிவபெருமான் பிரம்மதேவரை வணங்குறாராம். அவரை விட மிக உயர்ந்த பதவியில் இருக்கார் இவர். எல்லாவற்றுக்கும் அதிபதி வாமன தேவர். அவர் எதுக்கு வணங்கணும், எதற்காக வணங்குகின்றார் அப்படின்னா அவருடைய பதவிக்கு அவருடைய நிலைக்கு மரியாதை கொடுக்கின்றனர். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு நிலையிலும் அவரவர்களுக்கு தகுந்த மரியாதை செலுத்தக்கூடிய மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ளணும் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க, நீங்க தானே வந்து எப்படி இந்த யஜ்ஞங்களை எப்படி பண்ணணும்ன்ற எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தவர்கள், எப்படி யஜ்ஞத்தை பண்ணணும் நாங்கெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தவர்கள் நீங்க தான் சிவபெருமாட்ட கேட்டாங்க. எப்படி வந்து பிராமணர்கள் எப்படி இருக்கணும், அந்தவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது பிரிவுகள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தையும் போன வாரம் பார்த்தோம் நம்ம. அதற்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி இன்னைக்கு ஜனநாயகம்ன்ற விஷயம் இன்னைக்கு எப்படி பிரிவுகளற்ற சமுதாயத்தை உருவாக்க முற்படுகின்றது அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். பிரிவுகளற்ற சமுதாயம் உருவாக்குவது ரொம்ப கஷ்டம். எல்லா நிலைகளிலும் பிரிவுகள் இருக்கும். இன்னைக்கு ஒரு ஆபீஸுக்கு போனா கூட பிரிவுகள் இருக்கு. ஒரு அரசியல் கட்சினா பிரிவுகள் இருக்கு. ஒரு ஆன்மீக இயக்கம்னா பிரிவுகள் இருக்கு. யார் வந்து உயர்ந்தவர், யார் அவருக்கு அடிபணிந்தவர், யார் செயல்பாடுபவர், யார் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் அப்படின்னு நிறைய எல்லாம் இருக்கு. அப்ப வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய பகவானினுடைய சிந்தனை என்ன, அவர் வந்து பகவத்கீதை சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா 4 நான் பிரிச்சிருக்கேன்றார் இல்லையா. சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷம். அப்ப எப்படி வந்து பிராமணன்றவன் எப்படி இருக்கணும், சத்திரியன்றவன் எப்படி இருக்கணும், வைஷ்யன்றவன் யாரு, சூத்ரன்றது யாரு அப்படின்ற விஷயத்த குணத்தின் கர்மாவின் அடிப்படையில் காட்டுறாங்க அவங்க. அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சிவபெருமான் அவங்க எல்லாருக்கும் எப்படி எடுத்து சொல்றாரு அப்படின்னா எப்படி வந்து நாம பரம்ப புருஷராகிய பகவான் கிருஷ்ணருக்கு எப்படி வாழ்க்கையில அடிபணிந்து அவருக்கு சேவை செய்வதே வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கின்றார் அவர். அதையும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் என்ன பார்த்தோம் போன வாரம், யஜ்ஞத்தினுடைய பிரசாதம் என்ன, யஜ்ஞம்னா என்ன, முதல்ல யஜ்ஞம்ன்றது பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துறோம். அந்த யஜ்ஞத்திலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான பதார்த்தங்களும் யாருக்கு போகுது, தேவர்களுக்கு போகுது. தேவர்கள் இன்பப்படும் போது நமக்கு என்ன கிடைக்கும், மழை கிடைக்கின்றது, நாம எல்லாரும் வாழறோம், எல்லா உயிர் வாழிலும் நிம்மதியாக இருக்கின்றது. எப்ப நம்ம யஜ்ஞம் பண்ணல, எப்ப நாம தேவர்களை திருப்திப்படுத்தல, எப்ப விஷ்ணுவுக்கு யஜ்ஞங்களை பண்ணலன்னு சொல்லுவோமோ அப்ப என்ன ஆகும், நாம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் மாதிரி வாழ வேண்டி நேரிடும். என்ன காலகட்டம், பேரிடர் காலங்கள், துன்பங்கள், அங்கங்க வந்து சுனாமிகள், அங்கங்க வந்து பெரிய காற்றலை, வெள்ளப்பெருக்கு, இதெல்லாம் ஏன் நடக்குது, யஜ்ஞார்த்தாத் கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹா அப்படின்னு பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார். யஜ்ஞார்த்தாத் கர்மனோ அந்யத்ர, யஜ்ஞங்களின் மூலியமாக பண்ணக்கூடிய கர்ம வினைகள் மட்டும்தான் நம்மளை பௌதிக பந்தத்தில் பந்தப்படுத்தாது, மத்த எல்லாம் பந்தப்படுத்தும். அப்ப அந்த யஜ்ஞத்தில் வரக்கூடிய பிரசாதங்கள் என்ன, அதையும் நம்ம பார்த்தோம். போன வாரம் நம்ம வச்சிருந்த அந்த நிகழ்ச்சிக்கான தலைப்பே என்ன, யஜ்ஞத்திற்கும் காமத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன. ரொம்ப முக்கியமான தலைப்பு அது. உங்க இல்ல நீங்க யாராவது திருப்பி அதை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பார்க்கணும். யஜ்ஞம்னா என்ன, காமம்னா என்ன. யஜ்ஞத்திற்கும் காமத்திற்கும் ஒரு சின்ன இடைவெளி தான். இன்னைக்கு காமம்ன்ற பேர்ல நிறைய யஜ்ஞங்கள் நடந்து கொண்டிருக்கு. எதற்காக, வீட்டினுடைய அபிவிருத்திக்காக, என்னுடைய மனைவியினுடைய அபிவிருத்திக்காக, என்னுடைய பையன் வந்து வேலை கிடைப்பதற்காக, எனக்கு நிறைய செல்வம் கிடைப்பதற்காக, எனக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்காக, இதெல்லாம் என்ன யஜ்ஞங்கள்னு வெளிப்படையா காட்டிக்கொள்வது எல்லாம் காமங்கள். யஜ்ஞங்கள்ன்றது என்ன, யஜ்ஞேர் சங்கீர்த்தனேர் பிராயேர் யஜந்திஹி சுமேதசா அப்படின்னு யார் சொல்றா, பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பாகவத்ல சொல்றார். யார் ஒருத்தன் புத்திசாலியோ, யஜந்திஹி சுமேதசகா, சுமேதசகான யார் ஒருத்தன் புத்திசாலியோ அவன் என்ன பண்ணுவான், எப்படி யஜ்ஞங்களை பண்ணணும் அப்படின்னா பகவான் கிருஷ்ணருடைய நாமங்கள் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று பகவானினுடைய நாமங்களை சதா செய்யும் அந்த சங்கீர்த்தன யஜ்ஞத்தில் ஈடுபடுவான். அந்த சங்கீர்த்தன யஜ்ஞம் மூலியமா என்ன ஆகுது, எல்லாரும் திருப்திப்படுறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். சோ அதை நம்ம போன வாரம் பார்த்தோம்.
இது எல்லாரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த வாரம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த 4வது ஸ்கந்தத்தினுடைய 7வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம். 7வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலிருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கலாம். சோ போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மதேவருடைய கடைசி பேச்சு வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? அவர் சொன்ன அனைத்து விதமான விஷயங்களுக்கும் எப்படி வந்து நம்ம சிவபெருமான் பதில் சொல்ல போறார் அப்படின்ற விஷயத்த பார்க்க போறோம். அப்ப இதுதான் வந்து பிரம்மதேவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, சிவபெருமானை அவருடைய கோபத்தை தணிக்கும் விதமா இருக்கு. நீங்க வந்து கோபப்படக்கூடாது, இவங்க எல்லாரும் தவறு செய்திருப்பார்கள், நீங்க தான் வந்து பெரு மனது கொண்டு அவங்களை வந்து மன்னிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறார் அவர். அதை நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து இந்த வரக்கூடிய இந்த 7வது அத்தியாயத்தினுடைய 2வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்க போறோம். 7வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்தை முதல் மீனிங் பார்க்கலாம். இங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கு. 7வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். மகாதேவ உவாச்ச, மகாதேவ உவாச்சன்னு ஆரம்பிக்கிறது. மகாதேவ உவாச்ச நாகம் பிரஜேஷ பாலானாம் வர்ணயே நானு சிந்தையே தேவா மாயாவி பூதானாம் தண்டஸ்தத்ர திதோ மயா. அழகான வார்த்தைகளை சொல்றார். யாரிங்க? சிவபெருமான். மகாதேவ உவாச்ச நாகம் பிரஜேஷ பாலானாம். என்ன அப்படின்னா, பாலானாம்னா என்ன அர்த்தம்? பாலர்கள்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அதுதான் பாலானாம், குழந்தைகள் மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள். பிரஜேஷான்றது யாரை குறிக்கிறது? இங்க பிரம்மதேவரை குறிக்கிறது. பிரஜாவினுடைய ஈஸ்வர் அவர் தான், உயிர் வாழியினுடைய ஈஸ்வரன் அவர் தான். இங்க வாழக்கூடிய நாம எல்லாருக்கும் ஈஸ்வரன் ஆறு? பிரம்மதேவர். பிரஜேஷா. நாகம், நாகம்னா இவர்கள் பண்ணிய, பாலானாம் பண்ணிய எந்த விதமான, ஆகம்னா என்ன சொல்றது? அவர்கள் பண்ணிய எந்த விதமான தப்புக்களையும் வர்ணையே நானு சிந்தையே, நான் வந்து அதை பெரிய தவறாகவே கருதவில்லை, தவறாகவே யோசிக்கவில்லை அப்படின்னு யார் சொல்றா? சிவபெருமான் சொல்றார். தேவா மாயாவி பூதானாம். இந்த தேவர்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மாயாவி பூதானாம், மாயாவினுடைய பிடியில் இருந்ததுனால அந்த யஜ்ஞத்துல அவர் தவறாக நடந்து கொண்டார்கள் அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்றார். தண்டஸ் தத்ர திருத்தோ மயா. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுதான். இந்த கடைசி வார்த்தை இருக்கு பாருங்க, கடைசி வரி, அது ரொம்ப முக்கியமான வரி. தண்டஸ் தத்ர திருத்தோ மயா. நான் அவர்களை எதற்காக தண்டித்தேன்? அவர்களை சீரமைப்பதற்காக தண்டித்தேன். உண்மை அதுதானே. நாம எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்? நம்மளை எல்லாரும் சீரமைக்கணும், திருத்தணும், சரியான பாதைக்கு வரணும். அதற்காக என்ன பண்றோம்? நம்மளை வந்து திருத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எல்லாம் இதை பண்ணிய நோக்கத்தினுடைய முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, இவர் எல்லாத்தையும் திருத்தணும்ன்ற நோக்கத்தை தான் நான் பண்ணேன், வேற எந்த விதமான சிந்தனையும் எனக்கு இல்லை அப்படின்ற விஷயத்தை சொல்றாரு அவர். அதை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இதை வந்து அதனுடைய மொழிபெயர்ப்பு பின்னாடி வருது. கீழே என்ன இருக்கு அப்படின்னா, சிவபெருமான் கூறினார், எனது அன்பான தந்தை பிரம்மதேவனே. அவருடைய தந்தை நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா, பிரம்மதேவன்றவர். பிரம்மதேவர்ன்றது எப்படி சிவபெருமான் வரார், எப்படி வந்து குமாரர்கள் வராங்க, எப்படி வந்து இவர் வரார், அவர் பேர் நாரத முனிவர் வரார் அப்படின்ற விஷயத்தையும் போன வாரம் பார்த்தோம். இங்க எப்படி சொல்றார்? சிவபெருமான் கூறினார், எனது அன்பான தந்தை பிரம்மதேவனே, தேவர்கள் இழைத்த குற்றத்தினை நான் பொருட்படுத்தவே இல்லையே. நான் எங்க பொருட்படுத்தின? பெரிய தவறுகளை பொருட்படுத்தவே இல்லை. ஏனெனில் தேவர்கள் குழந்தைத்தனமாகவும் புத்தியின்றியும் நடந்து கொண்டனர். அவங்களுக்கு தேவையில்லாம என்ன சொன்னாங்க அப்படின்னா, புத்தி இல்லாம நடந்து கொண்டாங்க, வேற ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற விஷயத்த ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? அவர்களது செயலை நான் கடுமையாக கருதவில்லை, இருந்தாலும் அவர்களை திருத்துவதற்காகவே நான் தண்டித்தேன். ரொம்ப முக்கியமான வார்த்தை, அவர்களை திருத்துவதற்காகவே நான் தண்டித்தேன் அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கின்றார் அவர். இதுல நாம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப வந்து என்ன பண்ண புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முதல்ல 2 விதமான தண்டனைகள் இருக்கு இல்லையா? என்ன தண்டனை அப்படின்னா, 2 விதமான தண்டனை வருது. என்ன தண்டனை? ஒன்று வந்து, நாம வந்து உதாரணத்துக்கு எதிரிகளை வீழ்த்தணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோமே, அந்த எதிரிகளை வீழ்த்தணும்னு நினைக்கும் போது நாம என்ன பண்ணுவோம்? அவர்களுக்கு தண்டனை கொடுப்போம். காழ்ப்புணர்ச்சியில அவர்களை வீழ்த்தணும், அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு கொடுக்கிறது முதல் வழியான தண்டனை. 2வது வழியான தண்டனை என்ன அப்படின்னா, தந்தை மகனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. என்ன பண்ணுவார்? தந்தைக்கு வந்து மகன் மேல கடும் கோபம். என்ன கோபம்? அவர் மறுபடியும் சொல்லியிருக்காரு, இந்த தவறை செய்யாத, இப்படித்தான் இருக்கணும், இப்படி இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியும் என்ன பண்றான்? குழந்தைத்தனமாக வாழ்கின்றான், அல்லது அறியாமையின் காரணமாக என்ன பண்றான் அப்படின்னா, சில தவறுகளை செய்யறான். அப்ப தந்தை என்ன பண்ணுவார்? சரி பரவாயில்லை, என்னுடைய மகனா போயிட்டானே, அவருக்கு வந்து அவனை திருத்தணும் அப்படின்ற விஷயத்துக்காக என்ன பண்ணுவார்? சில தண்டனைகளை கொடுப்பார்.
அப்ப இந்த 2 தண்டனைகளுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. முதல் தண்டனை என்ன? ஒரு எதிரியை பார்த்து கொடுக்கிறோம், காழ்ப்புணர்ச்சியில கொடுக்கிறோம், அவனை வீழ்த்துறதுக்காக கொடுக்கிறோம். 2வது தண்டனை என்ன அப்படின்னா, ஒரு மகன் தந்தைக்கு கொடுப்பது எதற்காக? திருத்துவதற்காக கொடுக்கணும். அப்ப இங்க சிவபெருமானும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் மிகச்சிறந்த வைஷ்ணவர் இல்லையா? வைஷ்ணவானாம் யதா சம்பு. அப்ப அவர் என்ன பண்றார்? இவர்களை எல்லாம் எப்படி திருத்துவது? தேவர்கள் பாவம் பாலானாம், இங்க பார்த்தோம் இல்லையா? பாலானாம் ரொம்ப குழந்தைத்தனமா இருக்காங்களே, இவங்களை எப்படி திருத்துவது அப்படின்னு என்ன பண்றார்? கோபமடையில அவர் அவங்களுடைய ஒரு தாழ்ந்த நிலையை பார்த்து வருத்தப்படுகின்றார். இங்க சொல்றாரு பாருங்க, வருத்தப்பட்டேன் நான். அவங்க இப்படி ஈடுபடுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்றாங்க. அப்ப அதுதான உண்மை. சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் தந்தை போல அவர். நம்ம எல்லாருக்கும் தந்தை அவர் தான். நான் முதலே சொன்னேன் இல்லையா, நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அவர் வந்து மகாஜனம். மகாஜனம்னா என்ன? நாமெல்லாம் ஜனங்கள், அவர் மகாஜனம். மகாஜனம்னா என்ன? ஜனங்களை வழிப்படுத்தி காட்டுபவர். தந்தை என்ன பண்ணுவார்? குடும்பத்திற்கு ஒரு வழியை அமைச்சு கொடுப்பார். குடும்பம் எப்படி நடக்கணும், குடும்பம் எந்த பாதையில போகணும், குடும்பத்தினுடைய சரியான பாதை என்ன, குடும்பத்திற்கு தலைவன் அவர்தான் அப்படின்ற விஷயம் தான் ஒரு குடும்ப தலைவனுடைய வேலை. அதுதான் இங்க சிவபெருமானும் பண்றார். என்ன பண்றாரு அப்படின்னா, இவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும். என்ன மாதிரி தண்டனைகள் கொடுக்கிறது, அது தண்டனைகள் மூலமா இவன் எப்படி திருந்துவாங்க அப்படின்ற விஷயத்திற்கு வருகின்றார் அவர். இப்ப நமக்கு ஒரு கேள்வி அழகாக தோன்றுகின்றது. என்ன அப்படின்னா, நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் எப்படி அப்படின்னா, சில பேர் என்ன சொன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நாம வாழ்கின்ற காலமே தண்டனை காலம் தானே அப்படின்னு சொன்னாங்க. உண்மை அதுதானே? பேரிடர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்டனை காலம். நாம எல்லாரும் தண்டனைக்குள்ள வகப்பட்டிருக்கோம். இந்த இயற்கை என்ன பண்ணுது? நமக்கு பலவிதமான தண்டனைகளை கொடுக்குது. நீங்க உங்களுடைய இதுல பார்க்கலாம், ஸ்கிரீன்ல. இப்ப என்ன அப்படின்னா, வெவ்வேறு விதமான பேரிடர்கள் வருது. சுனாமி வருது. இப்ப வரக்கூடிய இந்த கொரோனான்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து 2 வருடங்களா நம்மளை வந்து தாக்கி பிடித்துக் கொண்டிருக்கு. அப்ப எல்லாரும் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கடவுள் இருக்காரா? அப்ப எதற்காக இந்த மாதிரி தண்டனைகள் நமக்கு தேவை அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. மக்கள் ஆத்திகனாக இருந்தவன் நாத்திகனாக மாறுறான். ஆனா அவன் என்ன புரிஞ்சுக்கிறது இல்ல, இதுதான் நம்மளுடைய குழந்தைத்தனமான குழந்தைகளுடைய எண்ணங்கள். தந்தையாகிய இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை திருத்துவதற்காக தண்டனைகளை கொடுக்கின்றது. அப்பப்ப வந்து என்ன பண்ணுது, நம்ம அதனுடைய அதனுடைய பேரிடர்களுடைய விஷயத்தை காமித்துக் கொண்டு செல்கின்றது. நாம என்ன பண்றோம்? அதை புரிந்து கொள்ளாமல் என்ன பண்றோம்? மறுபடியும் மறுபடியும் குழந்தைத்தனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? எப்படி புரிஞ்சுக்க போறோம்ன்ற விஷயத்த நாம தான் புரிஞ்சுக்கணும். இங்கேயும் அதான் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, வெவ்வேறு விதமான விஷயங்களை நம்மளுடைய இயற்கை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய தவறு, அடுத்த உயிர்களை கொண்டு கொண்டிருக்கிறீர்கள், பசுவதை, வெவ்வேறு விதமான குழந்தைகளை வந்து கருவிலை கொள்றது, நிறைய விஷயங்களை சொல்லலாம். நாம பண்ணக்கூடிய பாவங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இதெல்லாம் யார் பொறுப்பு? நாம தான் பொறுப்பு. அதற்கு தண்டனைகள் நமக்கு கிடைச்சுதான் ஆகணும். அபார்ஷன் பண்றோம், அதே மாதிரி குழந்தைகளை போய் கொல்றோம். ஒன்றுமே பேச முடியாத நம்மளுடைய சகோதரர்கள் யாரு? ஆடு, மாடு, கோழிலாம் நம்மளுடைய சகோதரர்கள். அவர்களை கொல்றோம். இதற்கெல்லாம் நமக்கு எப்படியும் தண்டனை கிடைத்துதான் ஆகணும். அதுதான் தண்டனைகள். இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து தண்டனைகளும் இந்த மாதிரி தண்டனைகள் தான் அப்படின்ற விஷயத்த நாம இன்னைக்கு பார்க்கிறோம். இது எல்லாம் எதற்காக இருக்கு? அந்த விஷயங்கள் நம்மளை திருத்துவதற்காக இருக்கு. திருத்தணும் நம்மள. இதை இல்லாம திருத்தவே முடியாது. நாம என்ன பண்ணுவோம்? இதே மாதிரிதான் வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம் நம்ம. அப்ப இத வந்து திருத்தத்துக்காக பண்றாங்க. இதுல வந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இது வந்து நமக்கு ஒரு பகைவனுக்கு மேல ஒரு இப்ப நான் சொல்றேன், எதிரியை வீழ்த்துவதற்காக நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. இயற்கை நம்மளை விட சக்தி வாய்ந்தது. பகவானினுடைய கட்டளை கீழ் அது வந்து இயங்கிக் கொண்டிருக்கு. பகவானினுடைய கட்டளை என்ன? தன்னுடைய பையனுக்கு இந்த தண்டனையை கொடுத்தா அவன் வந்து மாறுவான் அப்படின்றத நமக்கு எடுத்துக் கொண்டிருக்கு. இதைத்தான் இங்க சிவபெருமான் சொல்றார். நீங்க யாரும் அதனால கவலைப்பட வேண்டாம். நான் பெருசா அதை எடுத்துக்கல. ஆனாலும் நீங்கள் திருந்தணும் நான் நினைக்கிறேன். பகவான் நமக்கு தானே சொல்றார். நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் பௌதிக உலகத்துல. என்ன பண்றோம்? பௌதிக உலகத்துல எங்கே இன்பம் எங்கே இன்பம்னு ஒவ்வொரு மூளையா போய் தேடி கொண்டிருக்கோம். அப்படித்தானே பண்ணி கொண்டிருக்கோம். இந்த மூலையில இன்பம் கிடைக்குமா, அந்த மூலையில இன்பம் கிடைக்குமா, அவரிடம் கிடைக்குமா, இவரிடம் கிடைக்குமா, இவரை பார்த்தால் இன்பம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? துக்காலயம் அசாஸ்வதம்னு பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கு. துக்கம் மிகுந்த ஆலயத்துல போய் நாம சுகத்தை எதிர்பார்க்கிறோம். எப்படி எதிர்பார்க்க முடியும்? சுகமே இங்க கிடையாது. சுகம் அங்கதான் இருக்கு. எங்க? பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த சுகத்தை அங்க தொலைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம்? இங்க வந்து சுகத்தை தேடிக்கொண்டிருக்கோம். அதை திருத்துவதற்காகத்தான் இது என்ன பண்றார்? இந்த ஒரு பௌதீகம் அப்படின்ற ஒரு அமைப்பே ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இது வந்து நம்ம பார்த்தாச்சு. இதற்கப்புறம் வரக்கூடிய ஸ்லோகங்கள் என்ன வருது அப்படின்னா, சிவபெருமான் அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா,
அந்த தக்ஷனுடைய தலை துண்டிக்கப்பட்டாச்சு. நீங்க ஞாபகம் நினைக்கிறேன். துண்டிக்கப்பட்டாச்சு. இவங்க எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அவர் எப்படியாவது அவன் தவறு செய்து விட்டா அவனுக்கு மன்னித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாரு அவர்? இங்க நீங்க பார்க்கலாம். எனக்கு என்னுடைய பின்னாடி பக்கத்துல. அவருக்கு ஒரு ஆட்டினுடைய தலையை கொடுக்கின்றார். நம்ம திரும்பி பார்க்க போறோம். எதனால கொடுத்தார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். இங்க பாக்குறீங்க இல்லையா? ஆட்டினுடைய தலையை கொடுக்கிறார். மனித உடல், ஆட்டினுடைய தலை. அது கொடுக்கப்படுது. அது சிவபெருமான் சொல்றார் அடுத்த ஸ்லோகங்கள்ல. அடுத்து என்ன பண்றார்? பகா அப்படின்னு ஒரு அந்த தேவன் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு கண்ணை புடுங்கியாச்சு. ஏன்னா அவர் வந்து பகவானை பற்றி ஏளனமா கண்ணை காட்டினார். நீங்க ஞாபகம் நினைக்கிறேன். அவர் கண்ணை புடுங்கிட்டான் அந்த வீரபத்ரன். அப்ப அந்த புடுங்க கண்ணை என்ன பண்றார் அவர்? மித்ரான்னு வரக்கூடிய அந்த தேவருடைய கண்கள் மூலியமா அவர் பல விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கருணையை கொடுக்கிறார் சிவபெருமான். புஷா அப்படின்ற தேவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பல்கள் உடைக்கப்பட்டாச்சு. அவன் என்ன பண்ணான்னா சிவபெருமானை பார்த்து பல்லை காட்டினான். மகாஜனங்கள் வைஷ்ணவர்களை வந்து இந்த மாதிரி ஏளனப்படுத்தணும் அப்படின்னு நமக்கும் இதை மாதிரி தான். அவன் என்ன பண்ணா வைஷ்ணவர்களை பார்த்து மகாஜனங்களை பார்த்து பல்ல காட்டினார் புஷா. அதை என்ன பண்ணாங்க? அவருடைய பல்லு உடைக்கப்பட்டது. இப்ப என்ன சொல்றாரு? உடனே அதையும் கேட்கிறார் பிரம்மதேவர். அவருடைய பல்லுகள்லாம் உடைக்கப்பட்டாச்சு. அப்ப என்ன சொல்றார் அவர்? அவன் வந்து ஏதாவது யஜ்ஞங்கள் மூலியமா வரக்கூடிய விஷயங்களை புசிக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் வந்து யஜ்ஞங்கள் மூலியமா வரக்கூடிய விஷயங்களை அவனே புசிக்க முடியும். இல்லாத விஷயங்களை புசிக்கணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? வெறும் தட்டைப்பயிறு மாவினால் வரக்கூடிய பதார்த்தங்களை மட்டும் நான் உண்ணலாம். தட்டைப்பயிரினால் வரக்கூடிய பதார்த்தங்களை மட்டும் உண்ணலாம்ன்ற விஷயத்தை கொடுக்கின்றார். எல்லாருக்கும் அந்த மாதிரி தான். கை அடிக்கப்பட்டவனுக்கு என்ன, கால் உடைக்கப்பட்டவனுக்கு என்ன அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் அவர். அஸ்வினி குமாரனுடைய கை மூலியமா அவன் செயல்படலாம். நிறைய வருது. ஒரு 4-5 ஸ்லோகங்கள்ல யார் யாரெல்லாம் எப்படி தண்டிக்கப்பட்டார்களோ அவர் எல்லாருக்கும் எந்த மாதிரி ஒரு கருணை கொடுக்கப்படுது அப்படின்ற விஷயம் முன்வைக்கப்படுது. இப்ப அதையும் பார்த்தோம். என்ன அப்படின்னா அந்த பிருகு முனிவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா ஆட்டினுடைய தாடி கிடைக்குது. ஏன்னா அவர் வந்து இங்க வந்து பகவானுக்கு வந்து ஏவனப்படுத்தினார் சிவபெருமானை அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். இப்ப நம்ம நிகழ்ச்சியினுடைய முக்கியமான தலைப்புக்கு வந்தாச்சு. என்ன தலைப்பு அப்படின்னா இங்க நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த ஆட்டினுடைய தலை ஒரு மனிதனுக்கு பொருத்தப்பட்டிருக்கு இல்லையா? ஆட்டினுடைய தலை மனிதனுக்கு பொருத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல நாம என்ன பண்றோம்? இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா நாம எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கோம். என்ன சொல்லிக் கொண்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய விஞ்ஞான பூர்வமான வளர்ச்சி, நாம எவ்வளவு வளர்ந்திருக்கோம், இந்த விஞ்ஞான பூர்வமான விஷயங்கள் மூலியமா நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை மார்பு தட்டி கொண்டு இருக்கின்றோம் இல்லையா? அதான பண்றோம். நாம மார்பு தட்டி கொள்றோம். இந்த மாதிரி விஞ்ஞானம் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்றோம். இன்னைக்கு வெவ்வேறு விதமான ஆபரேஷன்கள் எல்லாம் பண்றோம் இல்லையா? ஆனா உண்மை என்ன அப்படின்னா நம்மளுடைய இங்க யாராவது பண்ண முடியுமா ஒரு ஆபரேஷன்? ஆட்டினுடைய தலையை எடுத்து ஒரு மனிதனுக்கு பொருத்த முடியுமா? மனிதன் மாதிரி இருக்கணுங்க. ஆனா தலை மட்டும் ஆட்டினுடைய தலை இருக்கணும். முடியுமா? யாராவது உங்களால யோசிக்க முடியுமா? என்ன யோசிக்க தோணும் அப்படின்னா நமது வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது என்னது? நம்மளுடைய இந்த மூளைன்னு சொல்லக்கூடிய தலைன்னு வச்சுக்கலாம். அதாவது பேர் தலை பாகம் இல்லையா? அந்த தலையினுடைய முக்கியமான விஷயம் என்ன? அது மூளை இல்லாம நம்ம வேலை செய்ய முடியாது. நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான அறிவுகளும் மூளையிலிருந்து கிடைக்குது. அந்த மூளை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மூளை மூலமா தான் நம்ம வந்து செயல்படுறோம். நம்மளை எப்படி நடத்தணும், நாம என்ன செயல்படணும் அப்படின்ற விஷயத்த அந்த மூளை தான் எடுத்துக்கொள்றது அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். அப்ப கேள்வி என்ன வரும்? இன்னைக்கு தக்ஷனுக்கு வந்து ஆட்டினுடைய தலையை பொருத்தியாச்சு. அப்ப தக்ஷன் வந்து ஆடு மாதிரி இருப்பானா அல்ல மனிதன் மாதிரி இருப்பானா? கேள்வி அதுதானே. அது நீங்க அறிவியல் எப்படி சொல்லி கொடுக்குது? நாம இயங்குறதுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் என்ன? நம்மளுடைய மூளை. மூளை மாற்றப்பட்டாச்சு. அப்ப தக்ஷன் வந்து அந்த பிரஜாபதின்ற அந்த ஒரு நிலையிலிருந்து அவனை வந்து என்ன பண்ண போறான்? அப்ப ஆடாக இயங்க போறானா? இதான் நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான படங்கள் அதுதான் போட்டிருக்கோம். நம்மளுடைய மூளைகள் வந்து அப்ப இன்னொரு கேள்வி என்ன வரும் அப்படின்னா அவ பெரிய மூளையா இருந்தா அவர்கள் வந்து அறிவாளியான இருப்பாங்களா? பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்கு. பெரிய பெரிய மிருகங்களுக்கு வந்து சில மிருகங்களுக்குலாம் மூளையே பெருசா இருக்கும். அப்ப அதெல்லாம் வந்து நம்மளை விட அறிவாளியா இருக்கா? நாம இவ்வளவு பெரிய மூளைகளை வைத்து நம்ம எப்படி யோசித்துக் கொண்டிருக்கோம்? எப்படி உணவு உண்பது, எப்படி தங்குவது, அல்ல இன்னைக்கு என்ன யோசிக்கிறோம்? எப்படி போனை சார்ஜர் போடுவது, எப்படி சார்ஜர் எடுத்துட்டு போறது, இந்த மாதிரிதான் நம்மளுடைய மூளைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய மூளைகளை எப்படி யூஸ் பண்றோம்? நம்மளுடைய மூளைகளை வந்து பகவானினுடைய விஷயங்களுக்கு உபயோகிக்கல. ஆனால் கேள்வி என்ன? அப்ப மூளை தகுந்த மாதிரி நம்ம செயல்பட தொடங்குறோமா? மூளைதான் நம்மளை எல்லாத்தையும் இயக்குதா அப்படின்ற விஷயம் வருகின்றது. இங்க நாம வந்து வேத கூற்றுகள் மூலமா என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இங்க தக்ஷன் என்ன பண்றான்? ஆட்டினுடைய தலை எதற்காக பொருத்தப்படுதுன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தண்டனையின் காரணமாக.
அவன் வாழக்கூடிய அனைத்து நாட்களும் அடுத்தவனுக்கு என்ன சொல்லி தருவான் அப்படின்னா, இந்த மாதிரி மகாஜனங்கள், இந்த மாதிரி வைஷ்ணவர்களுக்கு ஏளனம் செய்யக்கூடாது, அவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவன் அடுத்தவர்களுக்கு எடுத்துரைப்பான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நம்மளுடைய உண்மையான அறிவு, உண்மையான ஒரு ஞானம், உண்மையான ஒரு நம்மளுடைய வழிகாட்டி என்ன அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகள் தான் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நமது உணர்வுகள் தான் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா நாமளை பல விஷயங்கள் எடுத்துக்கொண்டு செல்கின்றது. நம்மளுடைய உணர்வுகள் நம்மளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய சரியான பாதையில் செல்றோமா, தவறான பாதையில் செல்றோமா அப்படின்ற விஷயத்தை எது எடுத்துக்காட்டும்? நம்மளுடைய உணர்வுகள் எடுத்து காட்டுகின்றது. நம்மளுடைய மூளைக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மூளை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய மனது, நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் நம்ம மனதுதான் நம்மளை நிர்பந்தப்படுத்துகின்றது. நாம இப்படி பண்ணணும்னு யோசிக்கிறோம், தவறுன்னு தெரியும், ஆனால் மனது என்ன பண்ணும்? பண்ணலாமே, இது சுகத்தை அனுபவிக்கலாமே, இது தவறை செய்யலாமே, இது என்ன யார் பாத்திர போறா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கிறா? இந்த மனது, இந்த உணர்வுகள் சொல்லிக் கொடுக்கின்றன. இது எல்லாம் நமக்கு என்ன வருது அப்படின்னா நம்மளுடைய சூக்ஷ்ம உடல் மூலியமா வருது. போன பிறவியில இந்த பிறவிக்கு, இந்த பிறவியில அடுத்த பிறவிக்கு. அதனாலதான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு பகவத்கீதையில, உங்களுடைய உணர்வுகளை மாற்றிக்கொள்ளுங்கள். மூளையை மாற்ற முடியல. நாமளும் போய் தட்சணை மாதிரி ஒரு சிவபெருமான்ட்ட வேணா வேண்டலாம், எனக்கும் ஒரு ஆட்டினுடைய தலையை கொடுத்துருங்களேன். அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாம் எப்படி வாழ்றோம்? ஆட்டை போல, மாட்டை போல, கரடியை போல, சிங்கத்தை போல ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப நமக்கு எதுக்கு மனித உடல்? எதற்காக மனித தலை? எதற்காக மனித மூளை? தேவையே இல்லையே, தேவையே இல்லையே. அதுதான் நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா சாஸ்திரங்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கின்றது? நீங்க பண்ணக்கூடிய உணர்வுகள் மூலியமா உங்களுக்கு தகுந்த உடல் கிடைக்கப்படுது. அதுதான் கிருஷ்ணன் சொல்றார், நீ கடைசி நிமிஷத்துல வாழ்க்கையில் அந்த காலேச்ச மாமியவா ஸ்மரன் முக்தா கலைவரம். அந்த காலத்துல என்னை நினைச்ச அப்படின்னா நீ திருப்பி பிறப்பு எடுக்க மாட்ட. அந்த காலத்துல வேற உணர்வுகளோட வாழ்ந்த அப்படின்னா அடுத்த பிறவி உனக்கு அது கிடைக்கும். அந்த காலத்துல நாம என்ன பண்றோம்? ஒரு மிருகத்தை போல வாழணும் ஆசைப்படுறோம். காமத்தை யோசிக்கின்றோம், பணத்தை யோசிக்கின்றோம், பேரை யோசிக்கின்றோம், புகழை யோசிக்கின்றோம், பதவியை யோசிக்கின்றோம். அப்ப என்ன ஆகும்? அதற்கு தகுந்த மாதிரி அடுத்த உடல் கிடைக்கின்றது. அப்ப அதுக்குத்தான் நம்ம என்ன சொல்றோம்? இந்த மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கின்றார் ஸ்ரீல பிரபுபாதர். என்ன? கிருஷ்ண உணர்வை கொடுப்பதற்காக, பகவானினுடைய உணர்வை மக்களுக்கு கொடுப்பதற்காக. கிருஷ்ண உணர்வு எல்லாருக்கும் ஏற்படணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். அதை எப்படி பண்றோம்? பகவானுடைய நாமங்கள் மூலியமா, பகவானுடைய பகவத்கீதை படிப்பதன் மூலியமா, பக்தருடைய சங்கத்தின் மூலியமா, கோயில்ல ஆடி பாடுறதன் மூலியமா நம்ம என்ன பண்றோம்? நமக்கு எல்லாருக்கும் கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்கிறோம், பகவானுடைய உணர்வை வளர்த்துக்கிறோம். அந்த பகவானினுடைய கிருஷ்ண உணர்வை நாம வளர்த்துக்கல அப்படின்னு சொன்னா நாம எப்படி வாழ போறோம் அப்படின்ற உதாரணம் உங்க எல்லாருக்கும் நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். நாம எப்படி வாழ போறோம்? நாம உதாரணத்துக்கு பகவானினுடைய விஷயம் படி வாழல, நாம வேற மாதிரி வாழணும் நினைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வாழ்க்கை தான் நமக்கு அமையும். நீங்க இப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீங்க யாராவது நான் இப்ப காட்டுற படத்தை இல்ல தவறு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நாம வாழக்கூடிய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. கோட் டை போட்டுக்கொண்டு என்ன பண்றோம்? நாம பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப தகுந்த என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல ஜென்டில்மேன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாழ்றோமா? இல்ல, மிருகத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு? மனித உடல் இருக்கு, சிந்தனைகள் எல்லாம் மிருக சிந்தனைகள். எப்படி நாம மாமிசம் சாப்பிடுவது, எப்படி ஆடை இல்லாமல் ரோட்ல போவது, ஆடை இல்லாமல் நமது உடலை அடுத்தவர்களுக்கு காட்டுவது, எதிர்ப்பாளர்களுக்கு காட்டுவது, எப்படி எதிர்ப்பாளரை நாம நம்மளுடைய வலையில் சிக்க வைப்பது, எப்படி சண்டையிட்டுக் கொண்டு நம்முடைய உணவை எடுத்துக் கொள்வது, எப்படி அடுத்தவனை ஏமாற்றி பணத்தை சம்பாதிப்பது. இது நரித்தனமான எண்ணம் தானே. நரிதான் இப்படி செய்யும். மாமிசம் சாப்பிடணும், இது சிங்கம் தான் செய்யும். நான் எப்பொழுதுமே ஆடை இல்லாமல் போகணும், அது மிருகத்தனமான விஷயம். இப்ப எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தகுந்த உடல், தகுந்த உணர்வுகளை மாசுபடுத்தி கொண்டு இருக்கின்றோம் அப்படின்றத நீங்க எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாம என்ன பண்றோம்? இந்த கிருஷ்ண பக்தி அப்படின்ற விஷயத்தை இங்க எடுத்துக்கொள்வதற்கான முக்கிய நோக்கமே என்ன? மக்கள் அனைவரையும் இந்த மிருகத்தனமான உணர்வுகளில் இருந்து கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் நம்மளுடைய தந்தையினுடைய உணர்வை நோக்கி நம்ம போகணும். அப்படி நாம போகல அப்படின்னா நாம என்ன பண்ண போறோம்? வாழ்க்கையில் எல்லா விதமான முக்கியமான விஷயங்களையும் நாம் இழந்து விடுவோம் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப முக்கியம். அப்ப அவர் என்ன பண்றாரு? இது நம்ம முக்கியமான விஷயம் இங்க பார்க்கிறோம். அடுத்து நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து சிவபெருமான் என்ன, நம்ம அதையும் பார்க்கிறோம்.
எவ்வளவு விதமான விஷயங்களை சிவபெருமான் நமக்கு செய்தாலும் அவர் என்ன அப்படின்னா ஆஷு தோஷர் பார்த்தோம் இல்லையா, நம்ம அவங்களுடைய உணர்வுகளை மாற்றணும் அப்படின்ற விஷயத்துக்காக தண்டனை கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு ஒருத்தருக்கு தலை கொடுத்திருக்காரு, அப்படி கொடுத்திருக்காரு. எதற்காக? நாம தவறு செய்தோம், பல்ல எடுத்தாச்சு, நாம் தவறு செய்தோம், இந்த தவறுகளை மறுபடியும் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்திற்காக பண்ணுகின்றார் அவர் இல்லையா. சிவபெருமான் வந்து நம்மளுடைய சொல்லியிருக்கேன், அவருக்கு பேர் என்ன அப்படின்னா ஆஷுதோஷான்னு அவருக்கு பேர். ஆஷுதோஷானா என்ன? ரொம்ப எளிமையா அவரை வந்து திருப்திப்படுத்திடலாம். அவர் ரொம்ப எளிமையா திருப்திப்படுத்திடலாம், எளிமையா கோவப்பட்டும் விடுவார். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் கோயில்ல அவ்வளவு கூட்டங்கள் போகுது. எதுக்காக? விஷ்ணு கோயில்ல கூட்டங்கள் இல்ல. ஏன் இல்ல? விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது கஷ்டம். விஷ்ணு என்ன பண்ணுவார் அப்படின்னா போனா இன்னும் தரமாட்டார். அவர் பணம் வேணுமா, நான் அதுக்கு பொறுப்பு இல்ல. உனக்கு பதவி வேண்டுமா, நான் பொறுப்பு இல்ல. உனக்கு அழகான மனைவி வேண்டுமா, நான் பொறுப்பு இல்ல அப்படின்றவர். அப்ப என்ன அர்த்தம்? எதுக்கு தான் சார் நீங்க பொறுப்பு? அவர் என்ன சொல்லுவார்? வெறும் வந்து பகவான் விஷ்ணு என்ன பண்றாரு, அவருக்கு பேரு வந்து என்ன அப்படின்னா முராரின்னு பேர். முராரின்னா முராரி அரக்கன் எடுத்தார். முகுந்தான்னு பேரு. முகுந்தானா என்ன? நம்ம எல்லாரையும் இந்த பௌதிக உலகத்திலிருந்து வெளியில கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு சக்தி பகவான் விஷ்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. நாம் அதை விரும்புறது இல்லையே. நாம என்ன பண்றோம்? நம்மளுடைய உணர்வுகள் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா எப்படி மிருகத்தனமான வாழ்வது அப்படின்ற உரிமை தான் நமக்கு கொடுக்குது. அதனால என்ன பண்றோம்? எல்லா விதமான தேவர்களும் போறோம். எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும், இப்படி எனக்கு நல்ல அமைதியான வாழ்க்கை வேண்டும், இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும். ஆனால் பகவான் கிருஷ்ணரிடம் விஷ்ணுவிடம் சரணடையணும், நம்முடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சேவகனாக மாறணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு ஏன் வரவில்லை, ஏன் வர மாட்டேங்குது அப்படின்ற விஷயம் தான் நாம எல்லாரும் இன்னைக்கு யோசிக்கணும். நம்மளுடைய மூளை எப்படி இருந்துட்டு போகுது, நம்முடைய உணர்வுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படி வாழ வேண்டும்? பாகவத்துல வர மாதிரி நம்ம வாழணும். எப்படி அப்படின்னா என்ன என்ன அழகான ஸ்லோகம் அது. அப்படி சித்தானாம் வாசுதேவ பராயணக, வாசுதேவனை இருக்கக்கூடிய பராயணக, வாசுதேவனை பராயணம் செய்யக்கூடிய அவன் தான் எல்லாத்துக்கும் அவன் வாழக்கூடிய நபர்கள் வந்து துர்லபம் வாசுதேவ பராயணக. ரொம்ப அருமையான ஸ்லோகம் அது. நித்யானாம் அப்படி சித்தானாம் வாசுதேவ பராயணக. ரொம்ப ரொம்ப சித்தர்களாக வாழலாம், நித்தியர்களாக வாழலாம். ஆனால் வாசுதேவனுக்கு சரணடைந்தவர்களாக இருப்பது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்காங்க, ரொம்ப துர்லபமா இருக்காங்க. அதை நாம என்ன பண்ணணும்? இதை நாம வந்து எப்படி வாழ்றது, பகவானை பற்றிய விஷயங்கள், பௌதிக விஷயங்கள் மேல் ஆர்வத்தை குறைக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். எனக்கு இது மூலியமா என்ன வருது அப்படின்னா ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. என்ன கதை அப்படின்னா, ஒரு சிவபக்தன் என்ன பண்றாரு அப்படின்னா சிவபெருமான்ட்ட போய் ரொம்ப நாளா கடும் தவம் செய்து சிவபெருமான்ட்ட போய் இந்த விஷயத்த கேட்கிறார். எனக்கு வந்து இந்த உலகத்திலேயே மிக மிக பொக்கிஷமான ஒரு விஷயம் வேண்டும், அது நீங்க தான் தர முடியும். என்ன விஷயம் நீங்க தாங்க எனக்கு அப்படின்னு கேட்கிறார் அவர். சிவபெருமான்ட்ட போய் கேட்டோடனே அவர் என்ன சொல்றாரு? என்ன பொக்கிஷமான விஷயம் நான் தர முடியும்? இந்த உலகத்திலேயே பொக்கிஷமான விஷயம் நான் எதை தருது, அரிய விஷயம் எதை தருவது? நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஊர்ல போய் ஒரு சனாதன கோஸ்வாமின்னு ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கார், அவரை போய் பாருங்க. அவர் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துல, இந்த பௌதிக உலகத்துல மிகவும் பொக்கிஷம் அல்லது மிகவும் அரிய விஷயம் எது அப்படின்றத உங்களுக்கு கொடுப்பார், நீங்க போய் அவரை பாருங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். இவர் அங்க போறார். அவர் வந்து அங்க வந்து பகவானுடைய ஸ்மரணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், பகவானுடைய நாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு பகவானினுடைய நாமங்களை சதா சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். இந்த நபர் போய் அந்த சனாதன கோஸ்வாமியை பார்க்கிறார் விருந்தாவனத்துல. பார்க்கும்போது அவர்கிட்ட போய் கேட்கிறார், சிவபெருமான் என்னை அனுப்பிச்சாங்க, உங்களை வந்து சந்திக்க சொன்னார், உங்களிடம் வந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிக அரிய பொக்கிஷம் உங்கள்ட்ட இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீங்க தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படியே, என்ன பொக்கிஷம்? பௌதிக பொக்கிஷம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன சொல்றாரு, பௌதிக பொக்கிஷம் வேண்டுமா உங்களுக்கு? சரி, இங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அந்த குப்பை தொட்டியை போய் தோண்டி எடுத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு கல்லு கிடைக்கும். அந்த கல் என்ன அப்படின்னா அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அக்ஷய பாத்திரம் மாதிரி. அது எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யும். உங்களுக்கு தங்கம் வேணும்னா தங்கம் கொடுக்கும், வைடூரியம் வேணும்னா வைடூரியம் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். நீங்க அதை எடுத்துக்கொண்டு செல்லுங்க, இதான் நீங்க எதிர்பார்த்தீங்க, எடுத்துக்கொண்டு செல்லுங்க அப்படின்ட்டார். இவர் போய் அந்த குப்பையை போய் தோண்டி எடுத்து அந்த அந்த கல்லை, அரிய கல்லை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்றார். அவர் போற வழியில அவருக்கு என்ன சிந்தனை அப்படின்னா, நான் கேட்டது ஒரு மிகவும் அரியமான பொக்கிஷம். இந்த நபர் எதற்காக இந்த ஒரு அரிய வகையான இந்த அக்ஷய பாத்திரம் போல அந்த கல்லை எதுக்கு வந்து குப்பத்தொட்டுல போட்டு வைக்கணும்? அவர் எங்கேயாவது தன்னுடைய பீரோ அல்லது தன்னுடைய அரிய ஒரு இதுல மூடி வச்சிருக்கலாமே வீட்டுக்குள்ள, எதற்காக வந்து குப்பத்தொட்டுல வச்சாரு எனக்கு புரியலையே அப்படின்னு போய் கேட்டார் அவர். உடனே மறுபடியும் வரார், வந்து சனாதன கோஸ்வாமிகிட்ட கேட்கிறார், இது எதற்காக நீங்க வந்து அங்க வச்சீங்க, நீங்க ப்ராப்பரான இடத்துல வச்சிருக்கலாமே அப்படின்ற விஷயத்த கேட்கிறார். அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த விஷயத்தை நான் இங்க வச்சிருந்தேன் அப்படின்னா
இதன் மூலியமா சில பௌதிக விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தேன் அப்படின்னா, என்ன ஊர்ல வாழக்கூடிய அனைத்து நபர்களும் என் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் இவனை எவ்வாறு தீர்த்து கட்டுவது, இவனை எவ்வாறு தலையிறக்குவது அப்படின்ற விஷயத்துலதான் இருப்பாங்க. பகவானை பற்றிய சிந்தனை அவங்களுக்கு வரவே வராது. காழ்ப்புணர்ச்சியை அதிகப்படுத்தும். எனக்கு தேவை என்ன? பகவானுடைய சிந்தனை, பகவானுடைய சதா ஸ்மரணம். இது எனக்கு பகவானினுடைய ஸ்மரணத்தை கொடுக்காது. அதனால என்ன பண்ணிட்டேன்? இந்த அரிய வகை பொக்கிஷம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையான பொக்கிஷம் என்ன? பகவானினுடைய நாமங்கள். ஹரே கிருஷ்ணான்னு பகவானுடைய நாமங்களை மட்டும் எனக்கு போதுமே. பகவானுடைய ஸ்மரணங்கள் தான் மிகச்சிறந்த பொக்கிஷம். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு எது வேண்டும்? பௌதிக பொக்கிஷம் வேண்டுமா, அல்லது இந்த உலகத்துல கிடைக்கக்கூடாத அல்லது கிடைக்கிறதற்கு அரிய அந்த பொக்கிஷம் வேண்டுமான்னு கேட்டார். அவர் என்ன சொன்னார்? அந்த நபர், எனக்கு இந்த உலகத்துல கிடைப்பதற்கு அரிய பொக்கிஷம் தான் வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்ப சனாதன கோஸ்வாமி சொல்றார், இந்த உலகத்துல நித்யானாம் அபி சித்தானாம் வாசுதேவ பராயணக, இருக்கிறதுலயே நிறைய சித்தர்கள் வாழ்ந்துட்டாங்க, நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு போயாச்சு. ஆனால் நாராயண பராயணக, நாராயணனே நமக்கு எல்லாம் அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள் மிக 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 குறைவு. பகவானிடம் சரணடைந்து பகவானுடைய சேவகனாக மாற வேண்டும் சொல்லக்கூடிய நபர்கள் ரொம்ப அரியவர்கள். நீங்க அந்த மாதிரி மாறுங்கள் அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சார் அவர். அப்ப இதன் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில கிடைத்திருக்கிற மிக அரிய பொக்கிஷம் என்னது? இந்த ஸ்ரீமத் பாகவதம். நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க இல்லையா? அந்த வாரம் நீங்க வரீங்க. அந்த 1 மணி நேரம் தான் உங்க வாழ்க்கையில மிகவும் முக்கியமான பொக்கிஷமான விஷயம். அதை நீங்க கைவிட்டுற கூடாது. அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிக அரிய வாய்ப்பு. மத்த என்ன நீங்க பண்ணாலும் சரி, மீதி இருக்கக்கூடிய 6 நாட்கள் 7 நாட்கள் 24 மணி நேரம் என்ன பண்ணாலும் அது எந்த விதமான ஒரு பலனை எதிர்பார்க்காது. நமக்கு பகவானினுடைய சிந்தனை, பகவானினுடைய செயல்கள் மட்டும்தான் நமக்கு நல்ல வழிப்படுத்தும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு. அப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்த ஸ்லோகங்களை பார்க்கணும். 9வது ஸ்லோகம் வருது. அடுத்து என்ன அப்படின்னா, 7வது அத்தியாயத்தினுடைய 9வது ஸ்லோகம் பார்க்கலாம். 9வது ஸ்லோகத்துல சிவபெருமான் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இங்க அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சந்தீயமானே சிரசி தக்ஷோ ருத்ரா விவிக்ஷா சத்யசுப்தோ இவாசக்தோ தத்ருஷே சாகிருதோ மிருதம். என்ன அப்படின்னா, ரொம்ப அழகான என்னாச்சு, அவருக்கு இது கொடுக்கப்பட்டாச்சு. எது? அவருடைய ஆட்டினுடைய தலை கொடுக்கப்பட்டாச்சு. யாருக்கு? தக்ஷனுக்கு. சந்தியமானே சிரசி, சிரம்னா என்ன? தலை. தலை எக்ஸிக்யூட்டட், ஆப்ரேட் பண்ணியாச்சு. ஆப்ரேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? ஒரு ஆட்டினுடைய தலை ஆபரேஷன் பண்ணி கொடுத்தாச்சு. தக்ஷோ ருத்ரா விவிக்ஷதா, தக்ஷன் என்ன பண்றார்? சிவனை பார்க்கிறார். அபிவீக்ஷிதா பார்க்கிறார். சத்யா சுத்தோ இவோஷுத்தகா, என்ன பண்றார் அப்படின்னா, சத்யான உடனே, எப்படி தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறோம், உடனே எந்திரிச்ச உடனே அவனுக்கு எல்லா பழைய ஞாபகங்களும் வருதோ, அதே மாதிரி என்ன பண்றார்? உடனே சிவபெருமானை பார்த்து அவருக்கு பழைய எல்லா ஞாபகங்களும் அவரை வணங்குகின்றார் அப்படின்ற விஷயத்தை இங்க பார்க்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. என்ன அப்படின்னா, பகவானின் அந்த தக்ஷனுடைய தலை துண்டிக்கப்பட்டு அவர் அவருடைய தலை முழுமையா எரிக்கப்பட்டாச்சு. அந்த இதுல வீரபத்ரன் பண்ணது. அப்ப அவர் என்னாச்சு? இறந்து போய் மாய்ந்து போய் கிடந்தாருங்க அந்த பண்ண இடத்துல. அப்ப இப்ப என்னாச்சு? ஆட்டினுடைய தலை பொருத்தின உடனே படுத்து உறங்கி கொண்டிருப்பவர் எப்படி உடனே எந்திரிப்பாரோ அதே மாதிரி உடனே எந்திரிக்கின்றார் அவர். எந்திரிச்சு என்னாச்சு? உடனே அவருக்கு ஞாபகங்கள் வருது. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம முதல்ல மொழிபெயர்ப்பு பார்ப்போம். மொழிபெயர்ப்பு என்ன சொல்றது? ஆட்டின் தலை தக்கனின் உடலுக்கு பொருத்தப்பட்டவுடன் தக்கன் உணர்வு பெற்று உறக்கத்தில் இருந்து விழிப்பது போல் எழுந்து தன் முன்னே சிவபெருமான் நிற்பதை கண்டான். உறக்கத்திலிருந்து எந்திரிச்சோட நமக்கு என்ன தெரியுது? இன்னைக்கு நான் வேலையை பார்க்கணும், இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வருது. அதே மாதிரி அவனுக்கு உடனே எண்ணங்கள் வருகின்றது. அழகான ஒரு வார்த்தை இருக்கு சமஸ்கிருதத்துல. என்ன அப்படின்னா, சுப்தோ இவாசத்தோ அப்படின்னு வார்த்தை வருது. சுப்தோ இவாசத்தோம்னா என்ன அர்த்தம்? சுப்தோனா தூங்கி கொண்டிருக்கும். தூங்கி கொண்டிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் மிகப்பெரிய ஒரு எஜமானன், பெரிய ஒரு ஜமீன்தார், எனக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்கு, 10 மாடி அடுக்கு மாடி இருக்கு, 1000 கோடி எனக்கு சொத்து இருக்கு, 4 கார்கள் வெளியில நிக்குது, அதனால நான் இந்த ஊர்ல மிகப்பெரிய ஆள் அப்படின்னு தூங்கும் போது யாருக்காவது ஞாபகம் வருதா? யாருக்கும் ஞாபகம் இல்ல. ரோட்ல உறங்கக்கூடிய நாய் எப்படி உறங்குதோ, எப்படி ஒரு ரோட்ல உறங்கக்கூடிய மனிதர் உறங்குகின்றாரோ, அதே மாதிரி தான் என்ன பண்றான்? பெரிய எஜமானனும் உறங்கி கொண்டிருக்கான். எல்லாம் உறக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் யாருக்கும் ஞாபகம் இருக்கு போறது இல்லை. நாம யாரு, எங்க இருக்கோம், நம்மளுடைய நிலை என்ன, எப்படிப்பட்டவன் அப்படின்னு யாருக்கும் தெரிய போறது இல்லை. அடுத்த நாள் நம்ம எந்திரிக்கிறோம் பாருங்க. எந்திரிச்சோட என்ன ஆச்சு? நம்மளுடைய எல்லா விதமான உணர்வுகளும் உள்ளேதான் இருக்கு.
அது மறுபடியும் நமக்கு வந்து வெளியில வருது, விவாசத்தோ வெளியில வருது அது. அப்ப அதே மாதிரி தான் நடக்குது அப்படின்னா தக்ஷனுக்கு நடக்குது. என்ன அப்படின்னா படுத்து அவன் வந்து மாய்ந்து விட்டான். எல்லா விதமான இதுவும் அங்க போயிடணும். ஆட்டினுடைய தலை பொருத்தியாச்சு. ஆட்டை போல அவன் இருக்கணுமே, மேன்னு கத்திட்டு வந்திருக்கணும். இல்லையே, அவன் என்ன பண்ணான் உடனே உடனே சிவபெருமானை வணங்குகின்றான். நான் தான் என்ன சொல்றான் அப்படின்னா, அதுதான் என்ன பண்ணிருக்கா சாஸ்திரத்தின் மூலியமாக அவனுடைய உணர்வுகள் அதற்குள்ளேயே தான் இருக்கு. அவனுடைய உடல்ல அவனுடைய சூக்ஷ்ம உடல்ல இருந்திருக்கு. தலையை மாற்றப்பட்டாச்சு. அவன் உறக்கத்திலிருந்து எந்திரிக்கக்கூடிய நபரை போல எந்திரிக்கின்றான் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். இதுல வந்து பரத மகாராஜாவுடைய உதாரணம் வருது இல்லையா பாகவதத்துல. அவர் என்ன பண்றார், கடைசி காலத்துல ஆட்டு ஒரு மானை மான் மேல பற்றுக் கொள்கின்றார். மானை போல நினைத்துக்கொண்டு என்ன பண்றார், உடலை மாய்த்து விடுகின்றார். அடுத்த பிறவில அவருக்கு மானுடைய உடல் கிடைக்கிறது. மானினுடைய உடல் கிடைச்சாலும் அவருக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கு பகவானுடைய கருணையினால. நான் ஒரு பெரிய அரசனா இருந்தேன், மான் மீது அலாதி பற்று கொண்டிருந்தேன், அது செய்த தவறின் காரணமா எனக்கு மானினுடைய உடல் கிடைச்சிருக்கு அப்படின்னு என்ன பண்றார், அந்த மானினுடைய உடல்லே பகவானை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்த பிறவில ஜடபரதரா பிறக்கிறார். எல்லா விதமான விஷயங்களையும் மக்களுக்கு சொல்கின்றார், பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போகின்றார். அப்ப பகவானினுடைய கருணையின் காரணமாக நம்மளுடைய உணர்வுகளை நாம் மாற்றிக்கொள்ளும் போது நாம் நேர் பாதையில், தகுந்த பாதையில் மிருகத்தை போல வாழாமல் மூளை எப்படி வேணா இருந்துட்டு போது உணர்வுகளை மாற்றக்கூடிய வலிமைப்படுத்தி இருக்க வேண்டும். அவன் என்ன பண்றான் உடனே தக்ஷன் தன்னுடைய பழைய எல்லா விதமான விஷயங்களையும் அவன் வந்து மறந்து விட்டு என்னை வந்து மன்னித்து விடுங்கள் அப்படின்ற விஷயத்தை முதலே கேட்கின்றான். அவனுடன் அவனுடைய கண்கள்ல இருந்து தண்ணீரா வருது. ஏன் தண்ணீர் வருது, அவனுக்கு உடனே ஞாபகம் வருது, தன்னுடைய மனைவி சிவபெருமானுடைய மனைவி இவனுடைய புதல்வி சத்தி தேவி மாய்ந்ததற்கு இவன் தான் காரணம் அப்படின்ற விஷயமும் ஞாபகம் வருது. சோ அப்ப என்ன அர்த்தம், இறந்து போனவன் அவனுடைய உணர்வுகளை மறுபடியும் பெற்றுக் கொள்கின்றான். அது எதனால, பகவானுடைய சக்தியின் காரணமாக, தேவனுடைய சக்தியின் காரணமாக, சிவபெருமானுடைய சக்தியின் காரணமாக அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதே அந்த 7வது அத்தியாயத்தினுடைய 13வது ஸ்லோகத்தை பார்ப்போம். அதுல வந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவர்களுக்கு என்ன தக்ஷன் வந்து சிவபெருமானுக்கு என்ன விதமான பதில் சொல்றான்றத பார்ப்போம். இப்ப தக்ஷ உவாச்ச பூயான் அனுக்கிரகோ அஹோ பாகவத கிருத்தோமே தண்டஸ்த்வயாமயி பிருதோ யத் அபி பிரலப்தஹ ந பிரம்ம பந்துஷு ச வாம் பகவான் அவஜ்ஞா துப்யம் ஹரேஷ்ச குதயேவ கிருதே விருத்தேஷு. அருமையான வார்த்தைகள் இது. தக்ஷ உவாச்ச பூயான் அனுக்கிரகா, நீங்கள் எனக்கு பண்ண மிகப்பெரிய கருணை, அனுக்கிரகம், அஹோ பவதா கிருத்தோமே, எனக்கு வந்து மிகப்பெரிய அனுகிரகத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்றது முதல் வரி. தண்டஸ்த்வயாமயி பிருதோ அபி பிரலப்தஹா, நீங்கள் உங்களை நான் வந்து மிக மிக தவறான வார்த்தைகள், பிரலப்தகா தவறான வார்த்தைகளை உபயோகித்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், எனக்கு மிகப்பெரிய தண்டனைகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் ந பிரம்ம பந்துஷு சவாம் பகவான் அபிஜ்ஞா, நாங்க எல்லாரும் பிரம்ம பந்துஷுவாக வாழ்ந்து விட்டோம். பிரம்ம பந்துஷுனா யாரு, அதை நம்ம பார்ப்போம். இப்ப யாரு பிராமணன், யாரு பிராமண பந்துஷு, ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு. அடுத்த வரி என்ன, துப்யம் ஹரேஷ்ச குதயேவ திருத்தே விருத்தேஷு. என்ன அப்படின்னா, எங்க எல்லாரையும் வந்து யாரும் கண்டுக்கிறதே இல்லை, நீங்க தான் உங்களை மாதிரி மகாஜனங்கள், நீங்க ஹரி சொல்லக்கூடிய விஷ்ணு மட்டும்தான் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கின்றனர் அப்படின்ற விஷயத்த சொல்றான். மன்னர் தக்கன் கூறினார், போற்றுதற்குரிய சிவபெருமானே, உம்மிடத்தில் நான் மிகப்பெரிய குற்றம் புரிந்து விட்டேன். ஆனாலும் நீர் மிக்க அன்புடையதால் உமது கருணையினை திரும்ப பெற்றுக் கொண்ட போதிலும் என்னை தண்டித்ததன் மூலம் எனக்கு மிகப்பெரிய நன்மை செய்திருக்கின்றீர். ரொம்ப முக்கியமான விஷயம், தண்டனையின் மூலியமாக நன்மை. நீவீரும் பகவான் விஷ்ணுவும் பயனும் தகுதியுமற்ற அந்தணர்களாகிய எங்களை புறக்கணிப்பதில்லை. ஆகையினால் வேள்வி செயல்களில் ஈடுபடுகின்ற என்னை நீர் ஏன் புனக்கரிக்கப் போகின்றீர்? நான் வந்து வேள்வியில ஈடுபட்டு கொண்டிருந்தேன், தவறான வேள்வியில ஈடுபட்டேன், பிராமண பந்துவாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆனாலும் நீங்கள் என்னை அந்த மாதிரி பண்ணல அப்படின்ற விஷயத்த சொல்றார். இப்ப நாம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன ரெண்டு விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய வேத கலாச்சாரம் என்ன பண்றது அப்படின்ற விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் பிராமண பந்துஷு அப்படின்ற வார்த்தை யாருக்கு பொருந்தும் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும். நேரம் கம்மியா இருக்கு, இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களை நம்ம பேசணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், என்ன அப்படின்னா, இது மகாபாரதத்துல என்ன ஆச்சு, அஸ்வத்தாமா என்ன பண்றாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தவறு ஏற்கிறார்.
தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த புதல்வர்களை எல்லாரும் கொன்று விடுகின்றார் அவர். உடனே அர்ஜுனனுக்கு கோபம் வருது, பீமனுக்கு கோபம் வருது, அவரை வந்து கொல்லணும் அப்படின்ட்டு பிடிக்கிறாங்க. ஆனா எப்படி பாருங்க, பிராமணனுடைய நிலை, நம்மளுடைய வேத கலாச்சாரத்தினுடைய நிலை, நம்முடைய குருவினுடைய பையன், பிராமணனுடைய பையன், அவனை வந்து தண்டிக்க கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க, அவரை தண்டிக்காமல் அவருக்கு தகுந்த அவரை வந்து கொல்லாமல் தகுந்த தண்டனை கொடுத்து அனுப்புறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இங்கேயும் அதான் நடக்குது. தக்கன் என்ன பண்றான் அப்படின்னா, தக்ஷன் தான் பிராமணனை போல நடந்து கொள்ள, பிரஜாபதி எல்லாருக்கும் தலைவன், எல்லாருக்கும் வழிகாட்டி, பிரஜைகளுக்கு அவன் தான் அதிபதி, ஆனாலும் அவன் பிராமணனை போல நடந்து கொள்ளவில்லை இல்லையா? அப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கணும், பிராமண பந்துஷு, அதாவது பிரம்ம பந்து அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. பிரம்ம பந்துன்ற வார்த்தை என்ன அப்படின்னா, பிராமணர்களுக்கு பிறந்த தந்தை பிராமணர் அல்லது தாயார் பிராமணர், ஆனால் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சூத்திரமான செயல்கள், செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அவருடைய சிந்தனைகள், அவருடைய கர்ம வினைகள், அவருடைய சுபாவங்கள், அவருடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கு, பிராமணனுக்கு தகுந்த மாதிரியே இல்லை. அவர்களுக்கு என்ன பெயர், பிரம்ம பந்து, பிரம்மனுடைய உறவினர், பிராமணனுடைய உறவினர், அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு காலகட்டத்துல பார்க்கிறோம், நிறைய மக்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வெறும் நான் வந்து பிராமண குடும்பம், நான் பிராமணனாக இருக்கின்றேன், என்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கோமே தவிர, பிராமணனை போல வாழ்றோமா? நம்ம வாழ்றது இல்லை. பிரம்ம பந்துவாக கூட வாழ்வது இல்லை. செய்யக்கூடிய செயல் எல்லாம் வந்து அடுத்தவர்கள், பிராமணன் எப்படி இருக்கணும்ன்றது பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கு. பட்டன் பாட்டன் யஜ்ஞ ஆக்ஞை எல்லாம் பண்ணணும், எல்லா விதமான செயலும் சொல்லப்பட்டிருக்கு. நாம இன்னைக்கு செய்யறோமா? செய்யல. பகவானை பற்றி நினைப்பில்லாமல் பகவானுக்கு சரணடைந்தவன் தான் பிராமணன். நாம் அப்படி இல்லை. நீங்க என்ன பண்றோம், வெவ்வேறு விதமான கம்பெனியில போய் மாமிசம் உள்ளக்கூடிய நம்மளுடைய தலைவர்கிட்ட போய் நம்ம அடிபணிந்து வேலை செய்து கொண்டிருக்கோம். வெறும் பிராமணர் மாதிரி பூணூல் அணிந்து கொண்டால் பிராமணன் ஆக முடியுமா? ஆக முடியாது. எப்படி இருக்கணும், அதான் யாரு பிராமணன் அப்படின்னா, நாராயண பராயணன். நாராயணன் தான் எல்லாமே எனக்கு, நாராயணன் எனக்கு எல்லாம் செய்வான், அவனை விட எனக்கு வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லைன்னு வாழக்கூடியவன் தான் பிராமணன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப நீங்க தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்ப இங்க என்னாச்சு, அவன் இந்த வார்த்தையை உபயோகிக்கிறான் தக்ஷன். என்ன அப்படின்னா, நான் பிரம்ம பந்துவாக வாழ்ந்தேன், சரியான வாழ்க்கையை வாழல, எல்லா விதமான தவறுகளையும் செய்தேன், நீங்க என்னை வந்து அப்படியே என்னை விட்டு விடாமல் ஒரு தண்டனைன்னு ஒண்ணு கொடுத்து உங்களுடைய கருணையின் காரணமாக என்னை திருத்த பார்க்கின்றீர்களே, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கின்றான் அவன். இப்ப இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பிராமணர்கள்ன்றது யாரு அப்படின்னா, எல்லாரும் நமக்குலாம் தெரிஞ்சிருக்கும். யஜுர் வேதத்துல வருது, புருஷ சுத்தத்துல வருது. என்ன வருது அப்படின்னா, பிராமணோ முகமாசீது. பிராமணன்றவன் யார் அப்படின்னா, பகவானினுடைய வாயின் மூலியமாக வருகின்றான், பகவானுடைய வாயினுடைய பிரதிநிதி. அவன் என்ன பண்ணணும், அப்ப ரெண்டு விஷயங்களை பண்ணணும். ஒன்று, சாப்பிடணும். என்ன, பகவானை போல பகவானுடைய பிரதிநிதி அவன், பகவானுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை அவனுக்கு கொடுக்கிறோம். ரெண்டாவது என்ன, சொல்லணும். வெறும் இன்னைக்கு என்ன நினைச்சு அப்படின்னா, நிறைய பிராமணர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெறும் சாப்பாடு போய் கொண்டிருக்கு, ஆனால் வேதத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை, ஞானத்தை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதில்லை, நெறிமுறைப்படுத்துவதில்லை. அப்ப என்ன அர்த்தம், பிராமணர்கள் பிராமணர்களை போல வாழவில்லை அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் அப்படின்ற விஷயத்தையும் இங்கே பாகவதம் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது நமக்கு முக்கியமான விஷயம். இது அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 15வது ஸ்லோகத்தை பார்ப்போம். 15வது ஸ்லோகத்தின் மூலியமா நீங்க முடிச்சுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியை. இந்த 15வது ஸ்லோகத்திலையும் அவன் என்ன சொல்ல வரான், தக்ஷன் என்ன சொல்ல வரான் அப்படின்ற விஷயம் முக்கியமான விஷயம். இது இந்த 15வது ஸ்லோகம் முன்னாடி இருக்கு. என்ன அப்படின்னா, யோயோ மாயா வித தத்வ திருஷா சபாயா க்ஷிப்தோ துருகி விஷிகேர் விஜ்ஞாய தன்மாம் அர்வாத் பதந்தம் அர்ஹத்தமோ நிந்தயாபாத் திருஷ்டா திருஷ்யச பகவான் ஸ்வகிருத்தேன துஷ்யேத். அருமையான வார்த்தையை அவன் சொல்றான். என்ன அப்படின்னா, யோசோ மயா விதித்த, என்ன அப்படின்னா, தத்வ திருஷா சபையாம், சபையில எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற அனுபவம் இல்லாமல், எனக்கு நான் என்ன செய்கின்றேன்ற எண்ணம் இல்லாமல் நான் பண்ணிய பல விஷயங்கள் கண்டிக்கத்தக்கது. அதுதான் முதல் வரியினுடைய அர்த்தம். என்ன சொல்றாம, ஷிப்தோ துருகி. ஷிப்தோ துருகின்னு என்ன, தேவையில்லாத வார்த்தைகள் மூலியமாக அவனை துன்புறுத்தி விட்டேன். தேவையில்லாத வார்த்தைகள் எப்போதும் அடுத்தவர்களை துன்புறுத்தும், அது நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன, விஜ்ஞாய தன்மாம். அதை வந்து என்ன அப்படின்னா, யாருமே வந்து என்னை அப்ப திருத்தல, யாருமே என்னை நெறிமுறைப்படுத்தல. அப்ப நான் இந்த தவறை மறுபடியும் மறுபடியும் செய்து கொண்டிருந்தேன். இதன் காரணமாக நான் எங்க போனோம், அர்வாக் பதந்தம்,
நான் வந்து உண்மையிலேயே தண்டிக்கப்படணும் அப்படின்னா நான் எங்க போகணும் அப்படின்னா அந்த தண்டிக்கக்கூடிய இதுல போய் தண்டிக்கப்பட வேண்டும். பெரிய நம்ம நரகத்துல போய் தண்டிக்கப்படணும். நான் பதந்தம் அப்படின்னா நரகத்துக்கு போக வேண்டியவன் நான். அருகத்தமா, எந்த விதமான அருகதையும் இல்லாதவன். தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அருகதை அத்தமா. அப்ப இது என்னாச்சு, அது எல்லாம் இருந்தா கூட கடைசியில என்னாச்சு, ச பகவான் ஸ்வகிருத்தேன துஷ்யேது. நீங்கள் பகவானே, யாரு, சிவபெருமானே, உங்களுடைய கருணையின் காரணமாக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என் மீது உங்களுடைய கடாட்சத்தை காட்டியிருக்கின்றீர்கள் அப்படின்னு அவன் என்ன சொல்றான், இங்க ஒத்துக்கிறாங்க. உங்களுடைய கருணை இல்லாமல் நான் இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்றான். அதனுடைய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. சிவபெருமானே, உமது முழு புகழையும் நானே அறிந்தேன் இல்லை. நான் புரிஞ்சுக்கவே இல்லை உங்களுடைய புகழை. இக்காரணத்தினாலேயே அம்பினும் கொடிய வார்த்தைகளை நான் சபையில் உன் மீது பிரயோகித்தேன். ஆனாலும் அவற்றை நீர் பொருட்படுத்தவில்லை. உம்மை போன்ற மரியாதைக்குரியவரை பணியாததினால் நான் கீழான நரகத்திற்கும் போய்கொண்டிருந்தேன். ஆனால் என் மீது கருணை கொண்டு என்னை தண்டித்ததன் மூலம் நீங்கள் என்னை காத்திருக்கின்றீர்கள். எனது வார்த்தைகளினால் உம்மை திருப்திப்படுத்த இயலாது. ஆதலினால் உமது சுய கருணையினாலே நீர் திருப்தி அடைய வேண்டும் என்று நான் வேண்டுகின்றேன். ரொம்ப அருமையான வார்த்தை. என்ன அப்படின்னா, நான் என்ன உங்களை திருப்திப்படுத்துறது? நான் நிறைய தவறுகளை செஞ்சாச்சு. தவறுகளை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ண போறேன், உங்களை எப்படி திருப்திப்படுத்த போறேன்? உங்களுடைய கருணையின் காரணமாக நீங்களே உங்களை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் என்னையும் என்ன சொல்றது, உங்களுடைய கடாட்சத்தை, கருணையை காட்டுங்கள் அப்படின்ற விஷயத்த அவன் எனக்கு சொல்லுகின்றான். அப்ப நாம இதன் மூலியமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஸ்லோகத்தின் மூலியமாக என்ன அப்படின்னா, ஒரு பக்தன், ஒரு வைஷ்ணவன் எப்படி யோசிப்பான் அப்படின்னா, நான் பண்ணிய காரியங்களுக்காக இன்னும் கடுமையான தண்டனைகள் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். பகவானினுடைய கருணையின் காரணமாக தண்டனைகள், கடுமையாக தண்டனைகள் எனக்கு குறைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற விஷயத்த அவன் புரிஞ்சுப்பான். கர்ம வினையின்படி நிறைய தண்டனைகள் எனக்கு கொடுத்திருக்கணும், பகவானுடைய கருணையினால் அந்த தண்டனைகள் எனக்கு வரவில்லை அப்படின்றத ஒரு பக்தன் புரிஞ்சுப்பான். பகவானிடம் சரணடைந்தவன் புரிந்து கொள்றான் இல்லையா? நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சின்ன தண்டனை கூட பகவானினுடைய கருணையின் காரணமாக குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். தண்டனையிலும் பகவானினுடைய பத்தி யோசிக்கிறது. நாம என்ன சொல்றோம், சுகத்திலும் பகவானை பற்றி யோசிக்கிறது, துக்கத்திலும் பகவானை பற்றி யோசிப்பது. அதுதான் நம்ம வாழ்க்கை. அதுதான் நம்ம சதா கிருஷ்ண, நம்ம என்ன நித்திய கிருஷ்ண தாசர். நாம எல்லாரும் நித்தியமாக கிருஷ்ணருடைய தாசர்கள், விஷ்ணுவினுடைய தாசர்கள், பகவானினுடைய தாசர்கள். இதன் மூலியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தாசன் என்ன பண்ணணும், பகவானுக்கு சேவை செய்யணும். வெறும் நம்ம பேருக்கு பின்னாடி தாஸ், பேருக்கு பின்னாடி தாசன் அப்படின்னு சேர்த்து கொண்டா போதுமா? போதாது. நாம என்ன பண்ணணும், அந்த தாஸ், அந்த தாசன் அப்படின்னு போட்டுக்கொள்ற வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி வாழ கத்துக்கணும். வெளியில வேணா சொல்லிக்கலாம், சும்மா நான் தாஸ், நான் தாசன் அப்படின்னு கையெழுத்து வேணா போடலாம். வீட்டுக்கு வெளியில பெரிய ஒரு அட்டை வேணா போட்டு வைக்கலாம், பெரிய ஒரு போர்டு வேணா வைக்கலாம். இன்னைக்கு ஃபிளெக்ஸ் வைக்கிறாங்களே எல்லாரும், பெரிய பெரிய போட்டோ போட்டு பெரிய பெரிய பேனர் வைக்கிறாங்களே, அந்த மாதிரி பேனர் கூட வச்சுக்கலாம். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லை. தாஸ், தாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி வாழ்வதற்கு நாம் கத்துக்கொள்ள வேண்டும். அது எப்படி கத்துக்க முடியும்? இந்த மாதிரி வரக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய விஷயங்கள் மூலியமா தான் கத்துக்க முடியும். பகவானுடைய சிந்தனை, மகாஜனங்கள் காட்டக்கூடிய பாதையில் செல்வதன் மூலியமா நாம பகவானினுடைய வாசத்தலத்துக்கு போய் பகவானுக்கு எப்பொழுதும் நேரடி சேவை செய்வதற்கு அருகதை உள்ளவனாக மாற முடியும். இங்க சொல்றாலே அருகத்தமா, நான் அருகதை இல்லாதவனா இருந்தேன். அந்த அருகதை எப்படி வளர்த்துக் கொள்ள முடியும்? ஸ்ரீமத் பாகவதம் மூலியமா தான் வளர்த்துக் கொள்ள முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இதுதான் இந்த தக்ஷன் மூலியமா நடந்ததுன்றதை பார்க்கிறோம். அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த யஜ்ஞத்தை மறுபடியும் ஆரம்பிப்பாங்க எல்லாரும். அந்த யஜ்ஞத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நின்று போன யஜ்ஞம் இல்லையா, அந்த நின்று போன யஜ்ஞத்தை திருப்பி எல்லாரும் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சோ அந்த யஜ்ஞத்தினுடைய இடத்துக்கு போய் யஜ்ஞத்தை ஆரம்பிப்பாங்க. அதுல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன, நாராயணர் அவங்க எல்லாருக்கும் காட்சி அளிப்பார். சோ என்னுடைய பணிவான வேண்டுகோள், அடுத்த வாரம் நீங்க வந்திருந்த எல்லாரும் மறுபடியும் வரணும். சனிக்கிழமை நாராயணரை சந்திக்க அனைவரையும் அழைக்கின்றேன். நாராயணரை சந்திக்கணும், நாராயணரை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாராயணரை பற்றி ஒரு அழகான வர்ணனை அடுத்த வாரம் வருது. நாராயணனுடைய உடல் இது எப்படி இருந்தது, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது, அங்க பார்த்தவர்கள்லாம் எப்படி திருப்திப்படுத்தினாங்க அப்படின்ற விஷயம் அடுத்த வாரம் வருது. சோ அதனால மறுபடியும் அடுத்த வாரம் நீங்க எல்லாரும் இந்த தக்ஷயஜ்ஞம்னு வரக்கூடிய தலைப்புல நாராயணரை பற்றிய வர்ணனை கேட்பதற்கு தயாராகி வாங்கள் அப்படின்ற விஷயம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம எப்போதும் பண்ற மாதிரி யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா இப்ப கேட்கலாம்.
எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. யாருக்காவது கேள்விகள் இருந்தல் அப்படின்னா அந்த இதுல ஜூம்ல கை உயர்த்த முடியும். அந்த கையை உயர்த்தினீங்க அப்படின்னா யாருக்காவது கேள்வி இருந்தால் அவங்க வாய்ப்பு கொடுக்கலாம். அல்லது உங்க யாருக்காவது டைப் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா கூட இந்த கேள்வியில் இருக்கு, இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்விகள் சம்பந்தமாகவும் சரி, அல்லது உங்களுக்கு ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் இருந்தாலும் சரி, நீங்க கேள்விகள் கேட்கலாம். நம்ம பார்க்கலாம். இப்ப ஹரிஹரன் அப்படின்றவர் கேள்வி கேட்டிருக்கார். முதல்ல கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம கிருஷ்ணரை தான் தகப்பன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இறந்தவர்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இன்னைக்கு சிவபெருமான் எல்லாருக்கும் தந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா சொல்லிருக்கீங்க. அது கொஞ்சம் புரியலங்க பிரபு. சரி, ஓகே, நான் சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. என்ன அப்படின்னா அவர் கேட்ட கேள்வி, எப்பொழுதும் நம்ம இங்க பகவான் கிருஷ்ணர் தான் நமக்கு தந்தை. பகவத்கீதையில வருது இல்லையா, என்ன அப்படின்னா அகம் பீஜ பிரதப்பிதாக, நான் தான் எல்லாருக்கும் பிதா, நான் தான் என்னிடமிருந்து எல்லாரும் வருகின்றீர்கள் அப்படின்ற விஷயம் வருது. அப்ப இன்னைக்கான சிவபெருமான் தான் தந்தைன்ற மாதிரி சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. என்ன அப்படின்னா சிவபெருமான், நம்ம போன வாரம் இதை பத்தி பேசியிருக்கோம். சிவபெருமானுக்கும் விஷ்ணுவிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன இல்லையா, அது பிரம்ம சமயத்துல வருது. இங்க உலகத்துல பகவானினுடைய ஒரு விரிவாக்கமாக இருக்கின்றார் சிவபெருமான். இங்க வாழக்கூடிய அனைத்து உயிர்வாழிகளுக்கும் மரணம் உண்டு. ஆனால் சிவபெருமானுக்கு மட்டும் கிடையாது. அவர் முக்தி அடைந்த ஆத்மா, நித்திய ஆத்மா அவர். அப்ப அவர் என்ன அப்படின்னா பகவானினுடைய விரிவாக்கம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல அவர் பகவான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்தது பகவான் வந்தது. அப்ப அவர் பகவானாக, அவரும் பகவானை போலதான், பகவானினுடைய பிரதிநிதி, பகவானினுடைய விரிவாக்கம். பகவானுக்கு என்ன மரியாதை கொடுக்கிறோமோ அது அவருக்கும் கொடுக்கிறோம். வைஷ்ணவானா மெதா சம்பு, அவரை போல சிறந்த வைஷ்ணவர் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் முன்னோடி அவர் தான், நம்மை திருத்தக்கூடியவர் அவர் தான். நம்மளுடைய உதாரணத்துக்கு எதுக்காக தந்தைன்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில உதாரணத்துக்கு நம்மளுடைய குருவை நாம் தந்தைன்னு சொல்றோம் இல்லையா. ஆன்மீக குரு நமக்கு தந்தை போல, அவர் தான் நம்மளை வழிகாட்டுகின்றார். அதே போலதான் சிவபெருமான் நமக்கு ஆன்மீக குருவை போல. ஏன்னா அவர் தான் குரு சீடர் பரம்பரையில் இருக்கார் இல்லையா. அவருடைய ருத்ர சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கிறவர் அவர் தான். அப்ப அவர் என்ன பண்றார், தந்தையை போல நமக்கு வழிகாட்டுகின்றார். எதற்கு, பகவானை எப்படி அடைவது அப்படின்ற வழிகாட்டுதல் சிவபெருமான் நமக்கு கிடைக்கும். அப்ப அவரையும் நாம என்ன பண்றோம், தந்தையினுடைய ஸ்தானத்தில் வைத்து அவருடைய அடிச்சுவற்றில் நாம பின்பற்றி பகவானை அடைவோமாக. அதுதான் முக்கியமான விஷயம். ஹரே கிருஷ்ணா. சேத்துராமன் அப்படின்றவர் கை உயர்த்திருக்கார். கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரே ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் என்னன்னா, நடுவுல கேப் விடாம நீங்க தயவு செஞ்சு பிரவச்சனத்துக்கு வரணும். ஏன்னாக்கா எப்படா நீங்க வருவதுன்னு காத்துட்டே இருப்போம். ஒரு வாரம் கேப், பெரிய கேப் அது. ஒரு வாரம் பெரிய லாங் கேப். அதனால தயவு செஞ்சு கண்டினியூஸா வாங்க. எங்களுக்கு பகவானுடைய கருணை இருந்தால் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா பண்றோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமன் நாராயணர் கை உயர்த்திருக்கார். கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு, கிருஷ்ணர் எந்த யுகத்துல அவதரிச்சார்? ஹரே கிருஷ்ணா. சொல்றேன். என்ன அப்படின்னா அவன் கேட்கிற கேள்வி, கிருஷ்ணர் எந்த யுகத்தை அவதரித்தார் அப்படின்றது. சோ நம்ம 4 விதமான யுகங்கள் இருக்கு. கிருஷ்ணர் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா அவங்க கேள்விக்கு, கிருஷ்ணர் எந்த யுகத்தை அவதரித்தார் அப்படின்னா நம்மளுடைய பௌதிக உலகத்துக்கு எந்த யுகத்தை அவதரித்தார்ன்றது கேள்வி. உண்மையிலேயே அவர் அவதரித்தார் அப்படின்னா அவர் நித்தியோத்சவம் எல்லா இடத்துலயும் எப்போதும் இருக்கார். அவர் எப்போதும் அவதரிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா. எப்பொழுதும் இருக்கார். ஏன்னா பரமாத்மாவா இருக்கின்றார், அங்கேயும் இருக்கார், இங்கேயும் இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார், விஷ்ணுவாக இருக்கின்றார். அவர் அவதரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் நமக்காக 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல சத்தியுகம் இருக்கு, திரேதாயுகம் இருக்கு, துவாபர யுகத்துல வர்றாரு. அதுல என்ன பண்றாரு அப்படின்னா நமக்காக கலியுகம் ஆரம்பிக்கிற சரியான நேரத்துக்கு முன்னாடி வர, அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் கலியுகம் ஆரம்பிக்கின்றது அப்படின்ற விஷயம் பார்க்கிறோம். உங்களுக்கு மறுபடியும் நிறைய விஷயங்கள் வேணும் அப்படின்னா முதல் ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவத்தை எடுத்து படிக்கலாம். அதுல என்ன நடந்தது, எப்படி எல்லாம் நடந்தது அப்படின்ற விஷயம் அதுல வருது, நீங்க எடுத்து படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பாலாஜி ஸ்ரீனிவாசன் கையை உயர்த்திருக்கார். கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, Canto 1, 8:25ல குந்தி தேவியோட பிரார்த்தனை இருக்கு இல்லையா, அதுல ஒரு பிரார்த்தனையில சொல்றா எனக்கு கலாமிட்டி கொடுத்துட்டே இரு, அப்பதான் நான் உன்னை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்க. சோ அப்ப அந்த மாதிரி கலாமிட்டி தான் இப்ப நடந்துட்டு இருக்கா என்ன? நல்ல கேள்வி. என்ன அப்படின்னா குந்தி தேவி குந்தி தேவியினுடைய பிரார்த்தனைகள் வருது பாகவதத்துல. அதுல என்ன ஆகுது அப்படின்னா
குந்தி தேவி சொல்லக்கூடிய விஷயம் பகவான் கிருஷ்ணர்கிட்ட, நீங்க எப்பொழுதும் எங்களுடன் சதா இருக்கணும். ஏன்னா அவங்களை பற்றி நீங்க இல்லாதப்ப உங்களை பற்றி நினைக்க முடியல, நினைச்சுக்கிட்டே இருக்குன்னு ஆசைப்படுறோம். அப்ப என்ன அர்த்தம்? ஏதாவது கஷ்டங்கள் வரும்போது ஐயோ கிருஷ்ணா பகவானே அப்படின்னு நம்ம கூப்பிடுறோமே, அந்த மாதிரி உங்களை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப எங்களுக்கு எப்பொழுதுமே கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கெல்லாம் அப்படி கேட்க தோணுமா? யாராவது கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் போய் பகவான்கிட்ட போயிட்டு எனக்கு கஷ்டம் வரலையே அப்படின்னு கேட்டிருக்கோமா? அதுதான் மிக உயர்ந்த பக்தி, மிக உயர்ந்த ஒரு நிலை. அப்ப அவர் கேட்கக்கூடிய கேள்வி, இன்னைக்கு ஒரு பேரிடர் வந்திருக்கு, அதுவும் அந்த மாதிரி நிலை தானா? கண்டிப்பா அந்த மாதிரி நிலைதான். நாம் பகவானை மறந்து பகவானுடைய சாஸ்திரங்களை எதிர்த்து பகவானுடைய விஷயங்களை புறம்பாக நிறைய விஷயங்களை பண்ணி கொண்டிருக்கோம். நம்மளை தக்க நிலையில கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி பேரிடர்கள், இந்த மாதிரி தண்டனைகள் கண்டிப்பாக தேவை. அப்படியும் மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்க. அதான முக்கியமான விஷயம். கலியுகத்துல ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களுக்கு. ரொம்ப எளிமையாக்கியாச்சு. பெரிய பெரிய விஷயங்கள் இல்ல, பகவானுடைய நாமங்களை ஒரு வாட்டி கிருஷ்ணா ராமான்னு சொன்னா போதும் சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதை மக்களால சொல்ல முடியல. அவ்வளவு பாவகரமான நிலையில இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? பகவானுடைய நாமங்களை சொல்ல தயாரா இருக்கணும். பகவானுடைய சாஸ்திர வழிமுறைப்படி நடக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். தர்மத்திற்கு புறம்பாக விஷயங்களை நிப்பாட்டணும். அது நிப்பாட்ட முடியலையே, அதுதான் கஷ்டப்படுறோம். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா இருக்கட்டும், மக்கள் சுயமாகவே இருக்கட்டும், எல்லா விதமான தவறுகளையும் செய்து கொண்டிருக்கும். உயிர் வதைகளை குறைக்கிற வரைக்கும் பேரிடர்கள் நிக்கவே நிக்காது. பசுவதைகளை நிப்பாட்டுற வரைக்கும் நம்முடைய பேரிடர்கள் நிக்கவே நிக்காது. குழந்தைகளை அபாஷன்ற பேர்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் நிக்கிற வரைக்கும் பேரிடர்கள் நிக்கவே நிக்காது. இதெல்லாம் ஆச்சாரியர் பெருமக்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. நாமளும் நேர சந்திக்கிறோம், நேர்ல பார்க்கிறோம். இதுதான் நடந்து கொண்டிருக்கும். ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த காலத்துல அவர் இருந்த காலத்துல 1966-67 அந்த வியட்நாம்ன்ற பெரிய பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது அமெரிக்கால. அப்ப அமெரிக்கால இருந்து வரக்கூடிய அனைவரும் அவர்கிட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, எதற்காக இந்த மாதிரிலாம் மிகப்பெரிய கொடூரமான போர்கள் வரணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர் சொல்லுவார் ஒரு அம்மாவை பார்த்து, என்ன அப்படின்னா, நீங்கள் தவறான விஷயங்கள், பசுவதை கொல்றது, உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய கர்ப்பத்தை வச்சு கொல்றது, அடுத்த உயிர்வாழிகளை கொல்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய புதல்வர்களையும் உங்களுடைய கணவர்களையும் போர்க்களத்துக்கு அனுப்பித்து அவர்கள் கொல்லப்படுவார்கள். உண்மை அதுதானே. போர்ல யார் போய் போரிடுறா? ஆண்கள். இன்னைக்கு பெண்களும் பண்றாங்க, ஆண்கள் போய் போரிடுறாங்க. என்னாச்சு? அங்க கொல்லப்படுறாங்க. ஏன்? அவர்கள் செய்த பாவத்தை இது பண்றாரு பகவான். நம்மளுடைய பேரிடர் அதனாலதான் வருது. பெரிய பெரிய வெள்ளங்கள், பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் எதற்காக வருது? பகவானை பற்றி நினைக்கலாமே, அதைத்தான் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கு. அருமையான கேள்வி. நமக்கு கிடைத்திருக்கிற அருமையான ஒரு வாய்ப்பு. இத பேரிடர் வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, நாமே தினமும் பகவானை பற்றி நினைப்போமே, தினமும் பாகவத்தை படிப்போமே, தினமும் வாழ்க்கையில் பாகவத்தை போல நடந்து கொள்வோமே, பாகவதர்களை போல நடந்து கொள்வோமே. அதுதான் பாகவதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்காது இருக்கா? வேற ஏதாவது கேள்விகள் இல்லை அப்படின்னா நாம இதோ நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் நாராயணனுடைய கருணையை பெறுவோம், நாராயணனுடைய வர்ணனையை பார்ப்போம். நாராயணர் அந்த யக்ஞத்தில் எவ்வாறு தோன்றினார் விஷயத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பாகவதர் கி ஜெய்.